Hallelujah. Hallelujah. Welcome you all to this morning devotion. உங்கள் அனைவரையும் இந்த காலை தியான ஆராதனைக்கு வரவேற்கிறோம். As we enter into this new month, இந்த புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் போதும் we are entering a new season. ஒரு புதிய காலத்துக்குள் கடந்து வருகிறோம். There's something very blessed about entering it with the presence of God. தேவ பிரசன்னத்தோடு கூட இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்பதில்தான் விசேஷமான ஒரு பாக்கியம் இருக்கிறது. Our hearts are filled with joy that you could join with us as we enter with the presence of God. தேவ பிரசன்னத்தோடு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கையில் எங்களோடு நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு நினைத்தீங்கள் இதயம் பரவசப்படுகிறது. The presence of the Lord gives us confidence. தேவனுடைய சமூகம் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. But before we go to the word of God and listen to the promise of God, தேவனுடைய வார்த்தைக்குள் போய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்கும் முன்பதாக shall we take a few minutes and say thanks to all that He's done in these past 8 months? சில நிமிடங்களை எடுத்து கடந்த 8 மாதங்களாக அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக மனதார அவருக்கு நன்றி We சொல்வோம். have come through unexpected circumstances. எதிர்பார்த்திராத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். The entire world is going through unexpected things. முழு உலகமே சற்றும் எதிர்பாராத காரியங்களினூடாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது. But still the Lord has been with us. ஆகிலும் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். He has sustained us. அவர் நம்மை ஆதரித்து இருக்கிறார். Preserved us. அவர் நம்மை பாதுகாத்து He has இருக்கிறார். kept us as the apple of His eye. தம் கண்மணியைப் போல் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். As a mother would comfort her children, ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போலவே the Lord has been with us to strengthen us and comfort நம்மை us. பலப்படுத்தி ஆற்றி தேற்ற கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்திருக்கிறார். By His words He's been strengthening us. அவருடைய வார்த்தையினால் அவர் நம்மை பலப்படுத்தி வந்திருக்கிறார். By holding our hands He's been guiding நம்முடைய us. கரங்களை பற்றி பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். In spite of all this lockdown, இவ்வளவு பொது முடக்கத்தின் மத்தியிலும் He's been good to us. அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Shall we all thank Him for our close our eyes, and shall I request you to stand if you can just for a few minutes. கூடுமானால் சில நிமிடங்களுக்கு மாத்திரம் எழுந்து நின்று கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. Hallelujah. Shall we all open our mouth? எல்லாரும் வாயை திறப்போமா? Say thank you Jesus. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Lord, we want to say thank you. உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம் Lord, we கர்த்தாவே. thank you for you in our lives. எங்கள் வாழ்க்கையில் நீர் இருக்கிறதற்காக நன்றி Without சொல்கிறோம். you our life would have been miserable. நீர் இன்று எங்கள் வாழ்வு பரிதபிக்கப்பட்டதா இருந்திருக்கும். It is your presence in our lives எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரசன்னம் தான் that makes everything okay. எல்லாவற்றையும் சீராக்குகிறது. Whether we are on the mountain top or a dark valley, மலை உச்சியில் நாங்கள் பயணித்தாலும் இருண்ட பள்ளத்தாக்கில் உழன்றாலும் சரி, whether we are in a green pasture or a dark valley of shadow filled with death, பசும்புல் மேய்ச்சலை நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்தாலும் சரி, மரணயிருளின் பள்ளத்தாக்கில் மோய் கொண்டிருந்தாலும் சரி, as long as your presence is close to உங்க us, சமூகம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிற வரையில் you comfort us, நீர் எங்களை தேற்றுகிறீர், you strengthen us, நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், you protected us Lord. நீர் எங்களை பாதுகாத்தீர். We want to ஆண்டவரே, say thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று Thank you, சொல்கிறோம். Lord. நன்றி ஆண்டவரே. Lord, even though the path has been rough, கர்த்தாவே பாதை கரடுமுரடாக இருந்த போதிலும் கூட, even though it was all against our expectations, எல்லாமே எங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக இருந்திருந்தாலும் கூட, none of us thought what we'll be going through this year. இந்த வருஷம் நாங்கள் எந்த பாதையில் பயணிப்போம் என்று இப்படி ஒருவரும் சிந்தித்ததே இல்லை. Still you did not abandon us. ஆகிலும் எங்களை நீர் கைவிரித்து விடவில்லையே. You did not forsake us. நீர் எங்களை கைவிடவில்லையே. Even for a moment you didn't leave us alone. ஒரு கணப்பொழுது கூட நீர் எங்களை தனியே விடவில்லை அப்பா. But there were so many times you've been carrying us through. ஆனால் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எங்களை தூக்கி சுமந்து வந்தீர். You didn't allow us to sink in confusion. குழப்பங்களுக்குள் நாங்கள் மூழ்கி போக நீர் எங்களை விடவில்லை. But you've been with us, guiding us into giving us clarity of thought. ஆனால் நல்ல மன தெளிவை கொடுத்து எப்போது எங்களை வழிகாட்டி நடத்தி வந்திருக்கிறீர். By your powerful living words, உம்முடைய வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக you've been revealing to us நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே what இருந்தீர். we should do, என்ன செய்ய வேண்டும் என்று, where we should go. நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று You've been guiding us, எங்களை Lord. வழிகாட்டி நடத்தினீர் அப்பா. Oh, you've been opening doors even in the midst of these things. இவ்வளவு தடைகள் மத்தியிலும் எங்களுக்கு வாசல்களை திறந்து கொண்டே இருந்தீரே. How many promises we received from you, எத்தனை வாக்குத்தத்தங்களை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். how many miracles we received from you, எத்தனை அற்புதங்களை உம்மிடமிருந்து how பெற்றிருக்கிறோம். many answers we've received from you, எவ்வளவு பதில்களை உம்மிடமிருந்து பெற்றிருக்கிறோம் how ஐயா. much strength we've received from you, எவ்வளவு அதிக பலனை உம்மிடமிருந்து how பெற்றிருக்கிறோம். much deliverance and healing we've received from you. எத்தனை சுகங்களை விடுதலை உம்மிடமிருந்து பெற்றிருக்கிறோம். We want to say thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று Thank you சொல்கிறோம். for your goodness. உம்முடைய நன்மைக்கு நன்றி அப்பா. Shall we all open our mouth and say thank you? எல்லாரும் வாயை திறந்து உமக்கு நன்றி என்று So சொல்லுங்க. many people who started this year are not with us, இந்த ஆண்டை துவங்கின அநேகர் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. but the Lord has preserved us. கர்த்தர் நம்மை காப்பாற்றி He இருக்கிறார். has preserved our
life. அவர் நம்முடைய ஜீவனை காப்பாற்றி He's இருக்கிறார். protected our family. நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி Oh, இருக்கிறார். even when the virus came upon some people. சிலர் மீது தொற்று கிருமி பாய்ந்த போதும் கூட Oh, the Lord came and destroyed that virus and healed us. கர்த்தர் வந்து அந்த தொற்று கிருமியை அழித்து நம்மை The குணமாக்கினார். Lord has healed His people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குணமாக்கினார். The Lord is in the midst of your presence in your family. உங்கள் குடும்பத்தின் நடுவிலே கர்த்தர் இருந்திருக்கிறார். He's been in your home. உங்கள் வீடுகளில் இருந்திருக்கிறார். He's given His angels charge over you. உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். Oh, He's been a wall of fire around you. உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாகவே இருந்து His வந்திருக்கிறார். precious blood has been covering you and protecting you. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து இருந்திருக்கிறது. You don't know how many times the enemy came against you to destroy you. உங்களை அழிக்க கங்கணம் கட்டி எதிராளி எத்தனை முறை சீறி பாய்ந்தான் என்று உங்களுக்கே You will தெரியாது. never know how many weapons he formed and he even came so close to you. எத்தனை ஆயுதங்களுக்கு எதிராக உருவாக்கி உங்கள் அருகில் கூட அவன் அனுப்பினான் என்று உங்களுக்கு தெரியாது. If the Lord did not stand between you and the enemy, உங்களுக்கும் சத்துருவுக்கும் நடுவாக கர்த்தர் நிற்காமல் if இருந்திருந்தார், the Lord did not disarm the weapons of the enemy, எதிராளியின் போர் ஆயுதங்களை கர்த்தர் உரிந்து போடாமல் இருந்திருந்தார், you will not be standing here today. இன்றைக்கு நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்க மாட்டீர்கள். But it is of the Lord's mercy ஆனால் கர்த்தருடைய இரக்கங்களால் that தான் we are not consumed or torn down. இன்றைக்கு நாம் முழுவதும் நிர்மூலமாகாமல் சிதைந்து Oh, போகாமல் shall we all இருக்கிறோம். thank Him this morning? இந்த காலை நேரம் அவருக்கு நன்றி சொல்வோமே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி Oh, ஐயா. you are all what we need, Lord. எங்கள் வாழ்வில் எங்களுக்கு தேவையானவர் நீர் ஒருவர் மட்டும்தான் In அப்பா. you we have everything, Lord. உமக்குள் எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது ஐயா. When you are with us, we have nothing to worry about. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே Thank இல்லை. you for your presence in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சமூகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. Hallelujah. Oh, you are our Father. நீர்தான் எங்கள் தந்தை. You are our mother. நீரே எங்கள் தாய். You have been our best friend. நீர் எங்கள் உயிர் தோழனாய் இருந்திருக்கிறீர். You've been our guide. நீர் எங்கள் வழிகாட்டியாய் You've இருந்திருக்கிறீர். been our shepherd. எங்கள் மேய்ப்பராகவே இருந்திருக்கிறீர். You've been our protector. நீர் எங்கள் பாதுகாவலராய் You've been our இருந்திருக்கிறீர். deliverer. எங்களை விடுவிக்கிறவராய் You've இருந்திருக்கிறீர். been a strong fortress. நீர் எங்கள் பலத்த கோட்டையாய் இருந்திருக்கிறீர். You have been a stronghold. நீரே எங்களுடைய பலத்தாரனாய் இருந்திருக்கிறீர். You've been a wall of fire around us. எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாகவே இருந்திருக்கிறீர். Thank you, அப்பா. Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. That none of the plans of the enemy you allowed it to prosper again over us. எங்களுக்கு எதிரான சத்துருவின் ஒரு திட்டம் கூட வாய்த்து நீர் விடவே இல்லையே. Thank you for the peace you've given us in spite of the circumstances. இவ்வளவு சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியிலே எங்களுக்கு தந்த சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for protecting your people's jobs. உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை பாதுகாத்து வைத்தீரே நன்றி. Thank you for the promotions your people got in spite of what the world is going through. உலகமே ஒரு வேதனையின் துயரத்தில் பரிதவிக்கும் போதும் நீர் உம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் கொடுத்த உயர்வுகளுக்கு நன்றி. Lord, in spite of all the economic crisis, எல்லா பொருளாதார வீழ்ச்சியின் நெருக்கடியின் மத்தியிலும் somehow you've been meeting our needs. எப்படியோ எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறீர் ஐயா. Somehow you've been putting our children in schools and colleges. எப்படியோ எங்கள் பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளிலே சேர்க்க வைத்திருக்கிறீர். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Our hearts are filled with gratitude. எங்கள் இதயம் நன்றியினால் நிரம்பி இருக்கிறது. So many companies around the world have gone down. உலகம் முழுவதும் எத்தனையோ நிறுவனங்கள் தரம் குறைந்து தாழ்ந்து விட்டன. But the companies where your people are, ஆனால் உம்முடைய பிள்ளைகள் பணிபுரியும் நிறுவனங்களோ you protected them for their sake. இவர்கள் நிமித்தம் அவர்களை காப்பாற்றி We இருக்கிறீர். want to say thank you, Lord. உமக்கு நாங்கள் நன்றி Thank சொல்லுகிறோம். you, Jesus. நன்றி இயேசுவே. We can keep on thanking you, Lord. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க It is all முடியும். you, my Father. எல்லாமே என் தகப்பனே நீர்தான் We செய்வீர். want to say thank you this morning. இந்த காலை நேரம் உமக்கு நன்றி You're என்று more than சொல்லுகிறோம். enough for us. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. As we enter this new month, இந்த புத்தாண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது Lord, you're more than enough. நீர் எங்களுக்கு போதும் ஐயா. You're more than enough. நீர் எங்களுக்கு போதும் You're ஐயா. more than, your presence is more than உங்க enough. சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும் Thank you, ஐயா. Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாராபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுமானே. ஏகோவாஷமா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவாஷமா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு முறை கூட சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Lord, you are more than enough in our lives. கர்த்தாவே நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும் அப்பா. Oh, continue to be with us. தொடர்ந்து எங்களோடு கூடவே இருப்பீராக. Let your presence never depart from your children. உம்முடைய பிள்ளைகளை விட்டு உம்முடைய சமூகம் ஒருபோதும் விலகாது. Your mighty hand that has been upon your children, உம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கும் உம்முடைய வல்லமையான கரம் let it continue to stay upon them. தொடர்ந்து அவர்கள் மீது தங்கி இருப்பதாக. Let it guide them every day. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் வழி நடத்துவதாக. In every situation, எல்லா சூழ்நிலைகளிலே you stand mighty with them, Lord. நீர் வல்லவராய் அவர்களோடு நிற்பீராக. Let there never be a time when your children will feel alone, உம்முடைய பிள்ளைகள் தனிமையை உணர்கிற ஒரு நேரம் இருக்கவே வேண்டாம். but let them feel close to your mighty presence. வல்லமையான பிரசன்னத்துக்கு நெருக்கமாய் இருப்பதை உணர்வார்கள். Even on a lonely night, தனிந்த இரவிலும் கூட let them feel the warmth of your presence. உம்முடைய பிரசன்னத்தின் அனலை உணர்வார்களாக. Even when everything look dark around them, தங்களை சுற்றிலும் எல்லாமே இருளாய் இருக்கும். oh, let the light of your face shine upon them. உம்முடைய நேச திருமுகத்தின் பேரொளி இவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. No matter what people talk around them, இவர்களை சுற்றிலும் மக்கள் என்ன பேசிக் let them கொண்டிருந்தாலும் go faith to faith. இவர்கள் சுவாசத்தை விட்டு சுவாசத்தில் வளரட்டும். Let their confidence be in you and you alone. இவர்கள் திட நம்பிக்கை உம்மீது மாத்திரம் Let them இருக்கட்டும். see miracle after miracle. அற்புதத்தின் மேல் அற்புதங்களை இவர்கள் Let them see காண்பார்களாக. breakthrough after breakthrough. தடைகள் மேல் தடைகள் உடைகிறதை No காணட்டும். matter how things might be around them economically, பொருளாதார ரீதியிலே சுற்றிலும் காரியங்கள் எவ்வளவு எப்படி bless the இருந்தாலும் children with heavenly blessings. பரலோக ஆசீர்வாதங்களால் நம்முடைய பிள்ளைகளை Let ஆசீர்வதியும். showers of blessings come upon them and their family and everything they do. இவர்கள் மீது இவர்கள் குடும்பத்தின் மீதும் செய்கிற எல்லாவற்றின் மீதும் பரலோக ஆசீர்வாதங்கள் பெருமழையாய் பொழிவதாக. Lord, even if nothing is going good in their life, இவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நன்றாய் வாய்க்கவில்லை என்றால் one word you speak நீர் பேசும் ஒரு வார்த்தை will change everything in their life. எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிவிடும் ஐயா. Let this month be a month of transformation. இந்த மாதம் அருரூப மாற்றத்தின் மாதமாய் இருப்பதாக. Whatever wilderness they are going through, என்னென்ன வனாந்தரத்தில் இவர்கள் போய்க் கொண்டிருந்தாலும் oh, சரி, bring them out of the wilderness into the promised land. வனாந்தரத்தில் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு வாரும். Let this be the month when they inherit all your promises. இந்த வாக்குகளை எல்லாம் இவர்கள் சுதந்தரிக்கிற மாதமாய் இது அமைவதாக. Let this be the month when your people will go and possess the land. உம்முடைய ஜனங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற மாதமாய் இது அமையட்டும் ஐயா. Oh, let them do everything you want them to do by your strength. நீர் இவர்கள் செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் உம்முடைய பலனை கொண்டு இவர்கள் செய்வார்களாக. When the world looks at your people this month, இந்த மாதத்தில் இந்த உலகமுடைய ஜனங்களை பார்க்கும்போது let them know you are with them. நீர் இவர்களோடு கூட இருக்கிறதை Let them know you have not abandoned them. நீர் இவர்களை கைவிரித்து விடவில்லை
அவர்கள் Let அறியட்டும் them know ஐயா. they are not blessed by ordinary blessings. இவர்கள் சாதாரண ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. But let the world see heavenly blessings upon your children. ஆனால் பரலோக ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தின் பிள்ளைகள் மீது காண்பதாக. Let the glory of the Lord shine upon them. தேவனுடைய மகிமை இவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. Oh, in every situation let their faces be brightened. எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களுடைய முகங்கள் பிரகாசிப்பதாக. According to your promise in Deuteronomy 28. உபாகமம் 28 உம்முடைய வாக்கின்படியே Establish your people. உம்முடைய ஜனங்களை நிலைப்படுத்தும். Establish your children. உம்முடைய ஜனங்களை ஸ்திரப்படுத்தும். No matter what situation or enemy might come against them. சத்துருவோ சூழ்நிலைகளை எப்படி எதிராக வந்தாலும் சரி. According to your word let them come one way but flee 7 ways. உம்முடைய வார்த்தையின்படியே ஒரு வழியாய் வருகிற எதிராளிகள் 7 வழியாய் சிதறி ஓடுவார்களாக. But bless your children with abundance and plenty. உம்முடைய பிள்ளைகளையோ சம்பூர்ண மிகுதியினால் பரிபூர்ணமாய் Let ஆசீர்வதியும். none of them lack in anything this month. இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளில் ஒருவராகிலும் ஒன்றிலும் குறைவிடவே கூடாது. Bless them with heavenly blessings. பரலோக ஆசீர்வாதங்களால் இவர்களை ஆசீர்வதியும். Bless them with great joy. மிகுந்த மகிழ்ச்சியினால் இவர்களை இணைகட்டும். Bless them with heavenly peace. பரலோக சமாதானத்தால் இவர்களை ஆசீர்வதியும். Wherever you take them in life, வாழ்க்கையில் நீர் இவர்களை எங்கு கொண்டு சென்றாலும் you be the lifter up of their head. நீரே இவர்கள் தலைகளை உயர்த்துகிறவராயிரும். And bless the work of their hands, Lord. இவர்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும். Let your will people's business be blessed. உம்முடைய ஜனங்களின் தொழில் வியாபாரங்கள் Let them ஆசீர்வதிக்கப்படட்டும். be blessed in their job. இவர்களுடைய வேலைகளில் Let them be ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. blessed in their studies. இவர்கள் படிப்பில் Let them be ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. blessed in their ministry. இவர்கள் ஊழியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. Bless them, give them new grace, இவர்களுக்கு புதிய கிருபைகளை கொடுத்தருளும். new wisdom, புதிய ஞானத்தை தந்தருளும். new talents and abilities. புதிய தாளந்துகள் திறமைகளை கொடுத்தருளும். Let them shine in this world for you. இந்த உலகத்தில் இவர்கள் உமக்காக Let your spirit of பிரகாசிப்பார்களாக. excellence come upon them. உம்முடைய விசேஷ தாவியின் மேன்மை இவர்களை Bless them ஆட்கொள்ளட்டும். and make them a great blessing, Lord. ஆசீர்வதித்து பேராசீர்வாதங்களாக்கும் ஆண்டவரே. Let this month be one of the best times of their life. இவர்கள் வாழ்க்கையிலே மிக சிறந்த காலமாக இந்த மாதம் Let அமைவதாக. great testimonies come out of every person. ஒவ்வொருவரிடமிருந்தும் பெரிய பெரிய சாட்சிகள் எழும்பட்டும். Hallelujah. ஹalleluya. Yes, Lord, you're more than enough. ஆம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் அப்பா. நீர் போதும் ஆண்டவரே. Yes, Lord. ஆமென். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. ஹalleluya. Lord, thank you for your mighty presence this morning. இந்த காலையில் வெளிப்பட்டிருக்கிற வல்லமையான பிரசன்னத்துக்காக நன்றி Let the ஆண்டவரே. same mighty presence continue to be with us. இதே வல்ல பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் தாவரி. Every moment of this of our future. எங்கள் எதிர்காலத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதும் Let your presence surround us. உங்க சமூகம் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். Let your glory of the Lord cover us. தேவ மகிமை எங்களை மூடி இருக்கட்டும். Cover us with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்களை மூடி. Will speak to us even today. இன்றைக்கும் எங்களோடு We give பேசும். you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி In உமக்கே Jesus' name உரித்தாக்குகிறோம். we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Please be seated. தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. Shall we offer a quick word of prayer before we go to the word of God? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பு துரிதமாக ஒரு ஜெபத்தை எடுப்போமா? Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை Thank you for your ஸ்தோத்திரிக்கிறோம். presence in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரசன்னத்துக்காக நன்றி You now ஆண்டவரே. speak to us. இப்போதும் எங்களோடு Lord, பேசும் let your word accomplish the purpose for which it is sent. உம்முடைய வார்த்தை அனுப்பப்படுகிற நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கட்டும் ஆண்டவரே. We know it is by your word that everything was created. உம்முடைய வார்த்தையினால் தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். Lord, even as your children are listening to your word, இப்போதும் உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது as I'm declaring what you want me to declare over their lives, இவர்கள் வாழ்க்கையின் மீது நீர் பிரசித்தம் பண்ண விரும்பினதை கர்த்தர் அடியேன் மூலம் பிரசித்தம் பண்ணுகையில் let the same power of your word that created everything start working in their lives. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த உம்முடைய வார்த்தையின் அதே வல்லமை இவர்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக. Where there is a lack, let new things be created for them. பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் இவர்களுக்காக புதியவைகள் உருவாக்கப்படட்டும். Fill them with abundance and plenty. சம்பூர்ண மிகுதியினால் இவர்களை பரிபூர்ணமாய் நிரப்பும். Let healings take place. சுகம் உண்டாவதாக. Let the heal, no matter what name the sickness might have, அந்த வியாதி என்ன பெயர் பெற்றிருந்தாலும் சரி, deliver your children. உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். Heal them even as they're receiving your word. உம்முடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களை குணமாக்கும். Bless them and fill them with great joy. இவர்களை ஆசீர்வதித்து பெருமகிழ்ச்சியினால் Every ஆட்கொள்ளும். work of the devil be destroyed. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். And let your work, your plans be established in their lives, in their hearts. இவர்கள் வாழ்க்கையிலும் இருதயத்திலும்
உம்முடைய திட்டத்தின் கிரியைகள் பூர்ணமாய் Cast நிலைப்படுவதாக. away every weapon, every seed of the enemy from their lives. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் எல்லா ஆயுதங்களும் விதைகளும் முழுவதுமாக துரத்துண்டு போகட்டும். Showers of blessing come upon them. ஆசீர்வாதமான பெருமழை இவர்கள் மீது பொழியட்டும். Let your words be engraved in their hearts. உம்முடைய வார்த்தைகள் இருதயங்களுக்குள் செதுக்கப்படட்டும். Let every one of them see your word completely fulfilled in their lives. ஒவ்வொருவருமே இந்த காலத்தில் உம்முடைய வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் முழுவதும் நிறைவேறுகிற பாக்கியத்தை கண்டு மகிழ்வார்களாக. Give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். As I was waiting for a word from God to share with you as we begin this new month, புதிய மாதத்தை ஆரம்பிக்கும் இந்த நாளில் உங்களோடு பகிர வேண்டிய வார்த்தைக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கையில் the promise the Lord placed in my heart is found in Psalm 32 verse 8. கர்த்தரின் இருதயத்துக்குள் தந்த வாக்குத்தத்தம் 32ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. Psalm 32 verse 8 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் says, I will instruct thee and teach thee in the way which thou shalt go, and I will guide thee with mine eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். To understand and get the full blessing of this verse, I believe we need to read the next verse also. இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் அடுத்த வசனத்தையும் படித்தால் தான் சாத்தியம் என்று நம்புகிறேன். Verse 9 says, Be not as the horse or as the mule, which have no understanding, whose mouth must be held in with bit and bridle, lest they come near unto thee. 9ஆம் வசனம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். What do these scriptures mean? இந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன? Let me explain it this way. நான் இப்படியாக விவரிக்கிறேன். Have you seen parents holding the hands of little children and walking them on the street? பெற்றோர்கள் தெருவில் நடக்கும்போது சிறு பிள்ளைகளை கைகளை பிடித்துக்கொண்டு நடக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? There will be this one child who's very attentive, always keeping their eyes on their parent. இந்த ஒரு பிள்ளை மட்டும் எப்பொழுதுமே பெற்றோர்கள் மீது தங்கள் கண்களை வைத்து முழு கவனமாக நடக்கும். They are constantly looking at the parents' face, anticipating which direction or where they might be guiding them. எந்த திசையில் எந்த பாதையில் தங்களை வழிநடத்துவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். And the child is moving closely and in the same pace as the parent. பெற்றோர்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நெருக்கமாய் அந்த பிள்ளை ஈடு கொடுத்து நடக்கும். It's very easy to guide such a child. அப்படிப்பட்ட பிள்ளையை வழிநடத்துவது மிக மிக எளிது. But then there will always be this child. ஆனா எப்பொழுதுமே இப்படி ஒரு பிள்ளை இருக்கும் பாருங்க. Totally distracted. முழுவதுமாக கவனம் சிதறுண்டு இருக்கும். Looking at everything around them on the street. தெருவிலே இருக்கிற எல்லாவற்றையும் பராக்க பார்த்து கொண்டு போகும். Not even paying any attention to the car that's coming, vehicle that's coming, the danger that's coming around them. தங்களை சுற்றிலும் வேகமாய் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிற கார் வாகனங்களுடைய ஆபத்துகளை சற்றும் பார்க்காமல் பயணிக்கும். Such a child literally has to be dragged by the parents. அப்படிப்பட்ட பிள்ளையை எழுத்தின்படியே பெற்றோர்கள் இழுத்து கொண்டு தான் போக வேண்டும். That is what the scripture is saying. அதை தான் இந்த வசனமும் சொல்லுகிறது. The Lord is saying, don't be like that child. கர்த்தர் சொல்கிறார், அப்படி அடங்காத பிள்ளையைப் போல் இருக்க வேண்டாம். But the Lord is saying, my son, my daughter, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, if you keep my eyes on me, உங்கள் கண்களை என் மீது நீங்கள் வைத்திருந்தால் I will be able to guide you in your life. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்னால் உங்களை சீராக வழிநடத்த முடியும். The Lord is saying, will you allow me to guide you? நான் உங்களை வழிநடத்த அனுமதிப்பீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். As we begin this new month, இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்கும் போது, when I was in prayer, நான் ஜெபித்தபோது the Lord made me realize there are so many people under the sound of my voice who are waiting for God's guidance to move forward in life. என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி போவதற்காக கர்த்தருடைய வழிகாட்டுதலை பெற காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். You don't know which way to go. எவ்வழி போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. You want the Lord to guide you. கர்த்தர் உங்களை வழிநடத்த காத்திருக்கிறீர்கள். And the Lord has come down to guide you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை வழிகாட்டி நடத்தும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். As you keep your eyes on our Lord Jesus Christ, உங்கள் கண்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் பதித்திருக்கையில், as you carefully listen to the sound of his voice, அவருடைய சத்தத்தின் குரலுக்கு நீங்கள் மிகவும் கவனமாக செவி கொடுக்கும் போது, as you constantly move with his presence, அவருடைய பிரசன்னத்தோடு கூட நித்தமும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறும் போது, the Lord promises to you today that he will teach you the way. நீங்கள் போக வேண்டிய வழியை அவரே உங்களுக்கு போதிப்பார் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறார். The word of the Lord to you this morning, the Lord will teach you the way you should go. நீங்கள் போக வேண்டிய வழியை கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார் என்பதுதான் இந்த காலை நேரம் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையாகும். You are not alone, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தனியே விடப்படவில்லை. The Lord stands by you as a loving father to guide you. உங்களை வழிகாட்டி நடத்துகிற அன்பு தகப்பனாக கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். He stands by your side, open the right door just for you. உங்களுக்காகவே சரியான வாசலை
வாசலை திறக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அருகில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். No more confusion in your life. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குழம்ப மாட்டீர்கள். No more anxiety. இனி நீங்கள் ஆதங்கத்துக்குள்ளாக மாட்டீர்கள். You don't have to worry anymore. இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. No more fear. இனி பயம் இல்லை. No more doubt. இனி சந்தேகம் இல்லை. When the Lord is with you to teach you the way, போக வேண்டிய வழியை போதித்து நடத்த கர்த்தரே உங்களோடு இருக்கையில் இந்த பாக்கியம் உண்டு. He will also protect you. அவர் உங்களோடு கூட பாதுகாப்பார். He will strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துவார். He will comfort you. அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். Hallelujah. Hallelujah. So as we begin this new month, this new season, இந்த புதிய காலத்தில் ஒரு புதிய மாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது how is this guidance going to come from Lord, from God? தேவனிடமிருந்து இந்த வழிகாட்டுதல் எப்படி உங்களுக்கு வரப்போகிறது? Or where is the Lord going to guide you and take you to? இல்லாவிட்டால் எந்த இடத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை வழிகாட்டி கொண்டு செல்ல போகிறார்? We're going to see three things that you should expect to see as the Lord guides your life. கர்த்தரே உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நடத்தும் போது நிச்சயமாகவே இந்த மூன்று காரியங்கள் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். Write it down, post it where you can see you, memorize you, so you can expect it every day wherever you go. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே உங்கள் நினைவுக்கு அடிக்கடி வரும்படி அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் அதை நினைத்துக் கொள்ளும்படியே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். Because many times when we don't expect God's blessing, we will not see it even if it comes right in front of us. அதிகமான நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் நம் கண்களுக்கு முன்பாகவே வந்து நின்றால் கூட அதை நாம் அடையாளம் காண முடியாமல் போய்விடும். But when you are expecting the blessing of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கும் போது when it shows up, you will know it's there. அது தலைகாட்டின உடனேயே வந்து விட்டது என்று அறிந்து கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. You're going to see three things the Lord will teach you and guide you to. இன்றைக்கு மூன்று காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் போதித்து வழிநடத்தி செல்ல போகிறதாக பார்க்க போகிறோம். Number one, the Lord will teach you and guide you to favorable people. முதலாவதாக உங்களுக்கு சாதகமான மக்களிடத்திலே கர்த்தர் உங்களை வழிகாட்டி நடத்தி செல்வார். Number two, the Lord will teach you and guide you to famous places. இரண்டாவதாக புகழ்பெற்ற பிரபலமான இடங்களுக்கு நேராக கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டி போதித்து நடத்தி செல்வார். Number three, the Lord will guide you to fruitful possessions. மூன்றாவதாக கனி நிறைந்த பாக்கியத்தின் சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். Hallelujah. Hallelujah. Very quickly I'll explain them one by one. துரிதமாக ஒவ்வொன்றாக விவரிக்கிறேன். First, when the Lord teaches you and guides you, முதலாவதாக கர்த்தரே உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்தும் போது He will guide you towards favorable people. முதலாவதாக உங்களுக்கு சாதகமான தயவு செய்யும் மக்களிடத்திலே வழிகாட்டி நடத்துவார். When our Lord Jesus Christ was on this earth, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் there were so many times he had to send his disciples to various places to accomplish things for him. எத்தனையோ பல சந்தர்ப்பங்களிலே தமக்காக காரியங்களை சாதித்துக் கொள்ள தம் சீஷர்களை பலரிடத்தில் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. And whenever you see the Lord guiding his disciples, எப்பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை வழிநடத்திய போதும் you will always find that he is guiding them to favorable people. அவர்களுக்கு சாதகமான மக்களிடத்திலே அவர் அந்த சீஷர்களை வழிநடத்தினதை நீங்கள் காண முடியும். People who will help them to accomplish the purpose for which they were sent. அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு கை கொடுத்து உதவக்கூடிய மக்களிடத்தில் ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். We see one such incident in Matthew chapter 21. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். Right before our Lord Jesus Christ rides from Bethphage to Jerusalem in a donkey, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெத்பகேலிருந்து எருசலேமுக்கு ஒரு கழுதையின் மேல் ஏறி பயணம் வருவதற்கு முன்பதாக the Lord was in need of a donkey. கர்த்தருக்கு ஒரு கழுதை தேவைப்படுகிறது. So he sends them in Matthew chapter 21 verse 2. ஆகவே தான் மத்தேயு 21 2ஆம் வசனத்தில் அவர்களை அனுப்புகிறார். The Lord sends them, saying unto them, Go into the village over against you, and straightway ye shall find an ass tied and a colt with her. Loose them and bring them unto me. Verse 3, And if any man say aught unto you, he shall say, The Lord hath need of them, and straightway he will send them. இரண்டாம் வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். மூன்றாம் வசனம், ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். The Lord tells them very clearly, no matter who you come across, they will be favorable towards you. நீங்கள் போகிற காரியத்தில் யாரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக
அனுகூலம் பண்ணுவார்கள் என்பதை கர்த்தர் தெள்ளந்தெளிவாக சொல்லுகிறார். If you read that passage, you will find that it happened exactly as the Lord told them it will happen. இந்த வேத பகுதியை கவனமாய் படிக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே நடந்ததை காணலாம். Let us see another instance where the Lord guides his disciples towards favorable people. சாதகமான மக்களை நோக்கி கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அனுப்பின வேறொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். In Luke chapter 22, லூக்கா 22ஆம் our Lord அதிகாரத்தில் Jesus Christ and his disciples needed a place to celebrate the feast of the Passover. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் பஸ்கா பண்டிகையை கொண்டாட ஒரு இடம் தேவைப்பட்டது. And the disciples did not know where to go and set up such a big meal. அவ்வளவு பெரிய பஸ்கா பலி போஜன விருந்தை எங்கே ஆயத்தப்படுத்துவது என்று சீஷர்களுக்கு தெரியவில்லை. In Luke chapter 22 verse 9 onwards, லூக்கா 22:9ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். see how the Lord guides them beautifully. எவ்வளவு அழகுற கர்த்தர் தம் சீஷர்களை நடத்துகிறார். And verse 9, and they said unto him, where wilt thou that we prepare? And he said unto them, behold, when he entered into the city, there shall a man meet with you, bearing a pitcher of water. Follow him into the house where he entereth. Verse 11, and he shall say unto the good man of the house, the master saith unto thee, where is the guest chamber? Where shall I eat the Passover with my disciples? Verse 12, and he shall show you a large upper room, furnished. There make ready. 22ஆம் அதிகாரம் லூக்கா 9ஆம் வசனம் முதல். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடே கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். And what happens? நடக்கிறது என்ன? Verse 13, and they went and found as he had said unto them, and they made ready the Passover. 13ஆம் வசனம், அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். What a clear guidance they experienced. எவ்வளவு தெளிவான வழிநடத்துதலை அனுபவித்தார்கள். What the Lord wants you to know this morning, இன்று காலை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால், that when the Lord guides you, ஆண்டவர் உங்களை வழிநடத்தும் போது, when you allow the Lord to guide you, கர்த்தரே உங்களை வழிநடத்த நீங்கள் விட்டு கொடுக்கும் போது, no matter where he sends you, what place you go, அவர் உங்களை எங்கே அனுப்பினாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, remember he has already made sure there are favorable people waiting in that place for you. அந்த இடத்தில் உங்களை வரவேற்பதற்காக உங்களுக்கு சாதகமான அனுகூலம் பண்ணுகிற மக்கள் ஏற்கனவே காத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிபட அறிந்து கொள்ளுங்கள். Many times in the first look it may not appear that way. அநேக நேரங்களிலே முதல் பார்வையில் அது அப்படியாக நமக்கு காணப்படாது. Sometimes you might look at their face and it might look very rude. சில நேரங்களிலே நீங்கள் அவர்கள் முகங்களை பார்க்கும் பொழுது மிகவும் கடினமாய் முரட்டுத்தனமாய் இருக்கும். But if you look carefully, ஆனால் கருத்தாய் கவனமாய் நோக்குவீர்களானால், as you remember the Lord's promise, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் நினைவு as கூறுவீர்களானால், you remember the God advantage he has placed over your life, உங்கள் வாழ்க்கை மீது அவர் வைத்திருக்கும் தேவனுடைய அனுகூல சாதகத்தை நினைவு கூர்ந்தால், when you look carefully, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் கண்ணோக்குவீர்களானால், behind that rude face you will find a favorable person waiting for you. அந்த கடின முகத்துக்கு பின்பாக ஒரு சாதகமான நபர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறதை காண்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு when I was studying abroad, நான் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கும் போது, as I finished studying in one college, ஒரு கல்லூரியிலே என்னுடைய படிப்பை நான் முடித்த பின்பு I enrolled in another university to continue my education. என்னுடைய படிப்பை தொடர வேறொரு பல்கலைக்கழகத்திலே நான் பெயரை பதிவு செய்தேன். And as I went into that university, நான் அந்த பல்கலைக்கழகத்துக்குள் போன உடனேயே all my friends who had known about that place warned me. அந்த இடத்தை குறித்து அறிந்திருந்த என் நண்பர்கள் எல்லாரும் என்னை முன்னமே எச்சரித்தார்கள். Some of them were already students there. ஏற்கனவே சிலர் அங்கு மாணவர்களாகவே இருந்தவர்கள். They said, pray that you will get a good counselor. உனக்கு நல்லதோர் ஆலோசகர் கிடைக்க வேண்டும் என்று நன்றாய் ஜெபி என்றார்கள். Because it is that counselor that recommends you and writes reports about you to the principal. ஏனென்றால் அந்த ஆலோசகர் தான் உன்னை குறித்து அந்த முதல்வருக்கு சிபாரிசு கடிதம் எழுதி பரிந்துரை செய்வார்கள். All through your time in that university, it is that counselor who writes things about you and recommends you for scholarships and grants and many good things. வாழ்நாள் முழுவதும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கும் வரை பல உதவி தொகைகள், நன்மைகள், உயர்வுக்கு அந்த ஆலோசகர் தான் உன்னை குறித்து நன்மையான சிபாரிசின் பரிந்துரைகளை எழுத வேண்டும் என்றார்கள். And after saying all that, they said, just pray that you will not get that one lady who is very bad. இவ்வளவும் சொல்லிவிட்டு
எப்படியாவது மிகவும் மோசமான அந்த பெண்மணியிடம் போய் நீ சிக்கிக்கொள்ள கூடாது என்று ஜெபி என்றார்கள். They said she has never been pleasant or nice to anyone who comes from another country. வேறு தேசத்திலிருந்து வருகிற யாருக்கும் இதுவரை அவர்கள் இன்முகம் காண்பித்ததில்லை, சாதகமாய் அவர்களுக்கு நன்மை செய்ததில்லை என்று பயமுறுத்தினார்கள். She will never smile at anyone. She will look at you like, why are you in this country? யாரை பார்த்தாலும் அவர்கள் புன்னகைக்க மாட்டார்கள். உன்னை பார்க்கும் பொழுதே ஏன் இந்த நாட்டுக்கு வந்தாய் என்பது போல்தான் அவர்கள் பார்ப்பார்கள் என்றார்கள். So they said, pray that God will give you a good counselor. நல்லதோர் ஆலோசகரை தேவனுக்கு தந்தருளும்படி நன்றாய் ஜெபி They என்றார்கள். said, but the odds of getting that lady is very less because there are so many counselors. அநேக ஆலோசகர்கள் இருக்கிறபடினால் அந்த அம்மா கையில் நீ மாட்டுவது மிக மிக குறைவுதான் என்று சொன்னார்கள். So I was praying for a good God to give a good counselor. ஆகவே கர்த்தருக்கு நல்லதோர் ஆலோசகரை தரும்படி நான் ஜெபித்துக் கொண்டே The இருந்தேன். day came when I'm supposed to go to the university and meet my counselor. நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் என்னுடைய ஆலோசகரை சந்திக்க வேண்டிய நாள் வந்தது. Guess who my counselor was? என் ஆலோசகர் யாரா இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. For all the people, the lady they said should not get, it was her. She was my counselor. அவ்வளவு பேருக்குள்ள எந்த பெண்மணி உனக்கு வரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த அம்மா தான் எனக்கு ஆலோசகராய் அமைந்தார்கள். As I was sitting in front of her, அவர்களுக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கும் I போது remembered all those voices of my friends. என் நண்பர்களுடைய சத்தங்கள் எல்லாம் என் நினைவில் வந்து மோதின. And I felt so discouraged and disappointed. உள்ளுக்குள்ளே மிகுந்த சோர்வில் ஏமாற்றம் அடைந்து காணப்பட்டேன். I was thinking, am I going to have a miserable so many years, in this university? இந்த பல்கலைக்கழகத்திலே இனி நமக்கு ஒருபோதும் வேதனை கொடுக்கக்கூடிய பரிதபிக்கத்தக்க ஆண்டுகள் தான் கிடைத்து Is it விடுமோ going to be a என்று constant battle every day? தினந்தோறும் நித்தமும் விடாத அக்கப்போரா இருக்குமோ? But at the same time, I know the Lord is with me. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதை அறிந்திருந்தேன். And suddenly I look at her face. திடீரென்று அந்த அம்மாவின் முகத்தை பார்த்தேன். And they said she will never smile. அந்த அம்மா சிரிக்கவே மாட்டாங்கன்னு தான் நண்பர்கள் But சொன்னார்கள். within seconds her face was changing. வினாடி துளிகளுக்குள் அவர்கள் முகம் மாறினது. She began to smile at me pleasantly. என்னை பார்த்து இன்முகத்தோடு சிரித்தார்கள். She was talking so favorably. எனக்கு மிகவும் சாதகமாக பேசினார்கள். And you will not believe, as long as I was in that university, சொன்னா நம்ப மாட்டீர்கள், அந்த பல்கலைக்கழகத்தில் நான் இருந்த வரைக்கும் she did so much good to me. எனக்கு அளவுக்கு அதிக நன்மை செய்தார்கள். Now and then I will get unexpected awards and and scholarships and grants. அடிக்கடியாக எனக்கு எதிர்பார்த்திராத விருதுகள், உதவி தொகைகள், பல சலுகைகள், நன்மதிப்புகள் கிடைக்கும். I'll be nominated for this, nominated for that. அந்த விருதுக்கு அந்த சலுகைக்கு என் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். Things I don't know about, all good things I'm not even expecting. நான் எதிர்பார்த்திராத தெரியாத எல்லா நன்மைகளுக்கும் கூட நான் பரிந்துரைக்கப்பட்டேன். At that time I didn't know who was doing all this good to me. அந்த நேரத்தில் இந்த நன்மையெல்லாம் எனக்கு யார் செய்கிறார்கள் என்று அறியாதிருந்தேன். Later on I found out it was that counselor பிற்பாடுதான் அந்த ஆலோசகர் அம்மா தான் என்று அறிந்து கொண்டேன். who was constantly writing good things about me. எப்பொழுதுமே என்னை குறித்து நன்மையானதே அவர்கள் எழுதி Who கொண்டிருந்தார்கள். was going out of the way to recommend me for all kinds of awards and things. எல்லா விதமான நற்பலன்கள், விருதுகள், பதக்கங்களுக்கு என் பெயரை தொடர்ந்து அவர்கள் எழுதி பரிந்துரை செய்து கொண்டே இருந்தார்கள். She recommended me for one of the top jobs in that university. அந்த பல்கலைக்கழகத்திலே இருந்த உயர்ந்தபட்ச ஒரு பணிக்கு என் பெயரை பரிந்துரை செய்தார்கள். Oh, even though others saw a bad person in that place. அந்த இடத்திலே மற்றவர்கள் எல்லாரும் அவர்களை ஒரு மோசமான நபராக கண்டிருந்தாலும், Because it was the Lord who guided me to that place. அந்த இடத்துக்கு என்னை வழிநடத்தினவர் கர்த்தராக இருந்ததினால், Because my steps were ordered by the Lord. என்னுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருந்தபடியால், I did not go to that place because I wanted to go. நான் போக வேண்டும் என்று மனதில் விரும்பினபடியால் அங்கே நான் போகவில்லை. I allowed the Lord to guide me to that place. கர்த்தரை என்னை அங்கே வழிநடத்தும்படி நான் அனுமதித்திருந்தேன். And the Lord made sure there was a favorable person behind that rude face. அந்த கடினமான முகத்துக்கு பின்பாக ஒரு சாதகம் பண்ணுகிற நபர் இருக்கிறதில் கர்த்தர் கவனமாய் பார்த்துக் She கொண்டார். might have been rude to everybody around me. என்னை சுற்றியிருந்த எல்லாருக்கும் அவர்கள் கடினமாய் இருந்திருக்கலாம். To me, she was the most favorable person I've ever met. என்னை பொறுத்தமட்டில் நான் சந்தித்ததிலேயே அவர்கள் தான் எனக்கு மிகவும் சாதகமானவர்கள் என்பேன். During all my years in that place, அந்த இடத்தில் நான் இருந்தேன் ஆண்டுகளில் எல்லாம். the Lord taught me again and again. மீண்டும் மீண்டும் கர்த்தர் எனக்கு போதித்தார். Oh, that wherever the Lord guides you to go, கர்த்தர் நீங்கள் எங்கே போகும்படி வழிநடத்தினாலும் சரி, no matter what people will tell you, மக்கள் உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, no matter how it might look to your human eyes, உங்கள் மனுஷ கண்களுக்கு காரியங்கள் எப்படி காணப்பட்டாலும் சரி, the Lord taught me to always expect favor where He guides me. தேவன் என்னை வழிநடத்தும் இடத்தில் எப்பொழுதுமே சாதக தயவை எதிர்பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். The Lord will always guide you to favorable people. சாதகம் பண்ணுகிற அனுகூலமான மக்களிடத்திலே தான் கர்த்தர் எப்பொழுதும் வழிநடத்துவார். Dear child of God, அன்பான தேவ பிள்ளையே, even in this situation you are going through, இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கும் இந்த உங்கள் சூழ்நிலையிலும் கூட, wherever the Lord takes you, கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போனாலும் சரி, do not be afraid. பயந்து விடாதீர்கள். Oh, have confidence in your heavenly Father. உங்கள் பரம தகப்பன் மீது திட நம்பிக்கையோடு
இருங்கள். Expect favor wherever you go. செல்லும் இடமெங்கும் தயவை சாதகத்தை It எதிர்பாருங்கள். might be at work. அது வேலை ஸ்தலமாய் இருக்கலாம். It might be in your business. அது உங்கள் தொழில் வியாபாரமாய் It இருக்கலாம். might be in the school or a new college you are going to. அது நீங்கள் படிக்கிற பள்ளியோ போகிற புதிய கல்லூரி வளாகமோ இருக்கலாம். Go boldly. தைரியமாய் போங்கள். No matter what people tell you, do not be afraid. மக்கள் உங்களுக்கு என்னதான் சொல்லி அனுப்பினாலும் எதை கண்டும் அஞ்சாதீர்கள். Let your confidence be in the Lord who is with you. உங்களோடு இருக்கும் கர்த்தர் மீது உங்கள் திட நம்பிக்கை நங்கூரமிட்டு இருக்கட்டும். He will guide you to favorable people. சாதகம் பண்ணுகிற தயை காட்டுகிற மக்களிடத்தில் உங்களை அவர் நிச்சயம் In நடத்துவார். that new university, in that new college you are going to. நீங்கள் போகிற அந்த புதிய பல்கலைக்கழகம் அந்த புதிய கல்லூரிக்குள்ளே Remember, the Lord has already prepared favorable people waiting for you. உங்களுக்கு சாதகம் பண்ணுகிற மக்களை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கும்படி ஆயத்தம் பண்ணி விட்டார். Hallelujah. ஹalleluya. So today the Lord promises to be with you to guide you. உங்களை வழிநடத்தும்படி உங்களோடு கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு As the வாக்களிக்கிறார். Lord teaches you and guides you. கர்த்தரே உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தும்போது Number one, He will guide you to favorable people. முதலாவதாக உங்களுக்கு சாதகமான மக்களிடத்தில் அவர் வழிநடத்துவார். Hallelujah. ஹalleluya. Secondly, இரண்டாவதாக the Lord will teach you and guide you to famous places. கர்த்தர் சரியாய் உங்களுக்கு போதித்து புகழ்பெற்ற பிரபலமான இடங்களுக்கு நேராக உங்களை வழிநடத்துவார். When you look at the history of the children of Israel, இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது there was a long period of time when they were ruled by judges and even prophets at times, like prophet Samuel. நீண்ட நெடுங்காலமாகவே அவர்கள் நியாயாதிபதிகள் மூலமாகவும் சாமுவேல் தீர்க்கதரிசி போன்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆளுகை செய்யப்பட்டார்கள். When they did not have a king to rule over them, அவர்கள் மேல் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா அவர்களுக்கு இல்லாதிருக்கையில், when we especially look at the time when prophet Samuel was there, அதிலும் குறிப்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களோடு இருந்த நாட்களை கண்ணோக்குவோமானால், when we come to 1 Samuel chapter 9 and chapter 10, 1 சாமுவேல் 9 10 அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, there we will read about a young man called Saul. சவுல் என்னும் ஒரு வாலிபனை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். We see him going on a search for his some donkeys that his family had lost. தன்னுடைய குடும்பத்தில் தொலைந்து போன கழுதைகளை தேடி அவர் போகிற பயணத்தை பார்க்கிறோம். Now this is the same Saul who later on becomes the first king of Israel, King Saul. இதே சவுல் தான் பிற்பாடு இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அரியணை ஏறினவர். This happens when Saul was just an ordinary young man who nobody knows about. யாருக்குமே தெரியாத ஒரு சாதாரண வாலிபனாய் இந்த சவுல் இருந்த பொழுது இது நடந்தது. So 1 Samuel chapter 9 verse 2 onwards, 1 சாமுவேல் 9 அதிகாரத்தின் 2 வசனத்திலிருந்து பாருங்கள். says Kish had a son named Saul, a handsome young man as could be found anywhere in Israel, and he was the head, taller than anyone else. I'm reading for NIV version. And verse 3, now the donkeys belonging to Saul's father Kish were lost, and Kish said to his son Saul, take one of the servants with you and go and look for the donkeys. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள ஒரு மகாபராக்கிரமசாலியான மனுஷனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு குமாரன் இருந்தான். அவன் சௌந்தரியமான வாலிபன். இஸ்ரவேல் புத்திரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் ஒருவனும் இல்லை. 3 வசனம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். So this young Saul and his servant go and look for the donkey everywhere. இந்த வாலிபனாகிய சவுலும் வேலைக்காரனும் தொலைந்து போன கழுதைகளை எங்கும் தேடி திரிகிறார்கள். But the donkeys could not be found. கழுதைகளோ கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. As Saul was about to give up his search and go back home, தேடுதல் வேட்கை நிறுத்திவிட்டு சவுல் வீடு நோக்கி திரும்பி போக தீர்மானித்த போது, the servant suggests something in verse 6. 6 வசனத்தில் வேலைக்காரன் ஒரு யோசனை தெரிவிக்கிறான். 1 Samuel 9:6. 1 சாமுவேல் 9:6. But the servant replied, look, in this town there is a man of God. He is highly respected, and everything he says come true. And let us go there now. Perhaps he will teach us what way to take. அதற்கு அந்த வேலைக்காரன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். So Saul comes to prophet Samuel for a word of God, for God's guidance. ஆகவேதான் இந்த சவுல் தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளும்படி சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் வருகிறார். With one goal, to find his family's donkeys. காணாமல் போன குடும்பத்தின் கழுதைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் வருகிறார். But verse 15 says, ஆனால் 15 வசனம் சொல்கிறது, that even before Saul reaches prophet Samuel, God had already told prophet Samuel about Saul's future. சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் வந்து சேருவதற்கு முன்பே
சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே சவுலின் எதிர்காலத்தை குறித்து தேவன் முன்பே தெரிவித்து விட்டார். Let us look at verse 16. 16ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Samuel 9:16. 1 சாமுவேல் 9:16. About this time tomorrow I will send you a man from the land of Benjamin, anoint him ruler over my people Israel. He will deliver them from the hand of the Philistines. I have looked on my people, for their cry has reached me. நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். So Saul and this young man and his servant are walking towards the place where the prophet Samuel was. இப்படியாக வாலிபனாகிய சவுலும் அவருடைய வேலைக்காரனும் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இருப்பிடம் நோக்கி நடக்கிறார்கள். Even as they are coming in front of Saul. சவுலுக்கு முன்பாக அவர்கள் வந்து நிற்கும் போதே Verse 17 says, when Samuel caught sight of Saul, the Lord said unto him, this is the man I spoke to you about. He will govern my people. 17ஆம் வசனம் சொல்கிறது, சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். Can you see how beautifully God is setting things up to exalt Saul? சவுலை உயர்த்துவதற்கு காரியங்களை எவ்வளவு கணக்கச்சிதமாய் தேவன் அழகு அமைக்கிறார் என்று உங்களால் பார்க்க முடிகிறதா? So prophet Samuel spent some time with Saul and the servant. ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடும் வேலைக்காரரோடும் கொஞ்ச நேரம் செலவிடுகிறார். In 1 Samuel chapter 10 verse 1. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில், then Samuel took a vial of oil and poured it upon his head and kissed him and said, is it not because the Lord hath anointed thee to be captain over his inheritance? அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றார். As he is sending Saul away, சவுலை அவர் அனுப்பி வைக்கும் போது prophet Samuel tells him, of the particular way to take as he goes home. வீட்டுக்கு திரும்பி போகும்போது சவுல் எந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட வழியை சொல்லி அனுப்புகிறார். So Saul obeys and comes in that particular way to go return back home. வீட்டுக்கு திரும்பி போக சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னபடியே சவுல் அந்த வழியிலே கீழ்ப்படிந்து வரும்போது some important things were going to happen even as he was on his way home. அவர் தன் வீட்டுக்கு போகும் வழியிலேயே சில முக்கியமான காரியங்கள் நடக்க போகின்றன. Prophet Samuel tells Saul in verse 5. 5ஆம் வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடம் சொல்லுகிறார். 1 Samuel 10:5. 1 சாமுவேல் 10:5. After that thou shalt come to the hill of God, where is the garrison of the Philistines, and it shall come to pass, when thou art come thither to the city, that thou shalt meet a company of prophets coming down from the high place with psaltery and tabret and pipe and harp before them, and they shall prophesy. And verse 6, and the Spirit of the Lord will come upon you, Saul, and thou shalt prophesy with them, and shall be turned into another man. பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சவுலே உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். And it happens exactly as prophet Samuel says it would happen. சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி நடக்கும் என்று சொன்னாரோ சரியாக அப்படியே நடந்தேறியது. Look at verse 10. 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Samuel 10:10. 1 சாமுவேல் 10:10. And when they came thither to the hill, behold, a company of prophets met him, and the Spirit of the Lord came upon Saul, and he prophesied among them. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். Here is the important part. முக்கியமான பகுதி இங்கேதான் பாருங்கள். Verse 11 says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, when all those who had formerly known him, that is known Saul, saw him prophesying with the prophets, they asked each other, what is this that has happened to the son of Kish? Is Saul also among the prophets? அதற்கு முன்னே அவனை சவுலை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். Verse 12, and a man who lived there answered, who is their father? So it became a saying, is Saul also among the prophets? 12ஆம் வசனம், அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன்,
இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. Until that incident, Saul was not famous. இந்த சம்பவம் நடப்பதற்கு வரைக்கும் சவுல் பிரபலமாகவில்லை. No one knew Saul, he was a nobody. சவுல் ஒன்றுமில்லாதவர், ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. But we see God using this incident to make Saul popular among the people. ஆனால் ஜனங்களுக்குள்ளே சவுலை பிரபலமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை தேவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். People in that region see a transformation in the life of Saul. அந்த பகுதி வாழ் மக்கள் சவுலின் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கண்டார்கள். 1 Samuel 10:9 says, 1 சாமுவேல் 10:9 சொல்கிறது. And it was so that when that is Saul had turned his back to go from Samuel, God had given him another heart, and all those signs came to pass that day. சவுல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. All of a sudden people started to talk, who is this man? Is he also one of the prophets? We did not see him, he is not a prophet. திடீரென்று சவுலை மக்கள் ஒரு வித்தியாசமான புதிய மனுஷனாக பார்க்கிறார்கள். இவர் யார்? இவர் என்ன ஒரு தீர்க்கதரிசியா? இப்படி ஒரு தீர்க்கதரிசி நாம் கண்டதில்லையே என்று தங்களுக்குள் வியக்கிறார்கள். One of them who knows says, no, that is the son of Kish, that is Saul. அவர்களை அறிந்த ஒருவர் சொல்கிறார், இல்லை இல்லைங்க, அது கீசின் குமாரன் சவுல் என்கிறார். Then everyone's asking, is Saul also among the prophets now? அப்படி என்றால் இப்பொழுது சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவரோ என்று எல்லாரும் கேட்கிறார்கள். Has God raised up a new prophet among us? நம் மத்தியிலே தேவன் ஒரு புதிய தீர்க்கதரிசி எழுப்பி விட்டாரோ? So that word spreads like a forest fire. இப்படிப்பட்ட வார்த்தைகள் காட்டுத்தீயாய் பரவுகிறது. Everyone comes to know that there is a new prophet, there is a new man. Something has happened to this man called Saul, and he is now prophesying. சவுல் என்கிற மனுஷனுக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது, ஒரு புதிய மனிதன் பிறந்து விட்டார், ஒரு புதிய தீர்க்கதரிசி வந்து விட்டார் என்று எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். Suddenly everyone starts hearing the wherever they go, if they start hearing the name Saul. திடீரென்று மக்கள் எங்கு போனாலும் சவுல் சவுல் என்ற பெயரையே கேட்கிறார்கள். And it was this popularity that God uses to send prophet Samuel to anoint him as a king. இந்த பிரபலத்திற்காகவே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண செய்தது. Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, this is what happens. இதுதான் நடக்கிறது. God takes an ordinary man, young man called Saul. சவுல் என்கிற ஒரு சாதாரண சராசரி வாலிபனை தேவன் எடுத்தார். God creates a situation where he was forced to go on a search for some donkeys. தொலைந்து போன தன் கழுதைகளை தேடி அவர் போக வேண்டிய ஒரு பயணத்தை தேவன் வற்புறுத்தி அனுப்புகிறார். And through prophet Samuel he was guided to go to a certain place. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்படி வழிநடத்தப்பட்டார். It is a place where he would have encounter with the spirit of the Lord. அந்த இடம்தான் கர்த்தருடைய ஆவியானவரால் அவர் சந்திக்கப்படுகிற இடமாய் அமைந்தது. Where the spirit of the Lord will cause him to prophesy along with the prophets. தீர்க்கதரிசிகளோடு கூட சேர்ந்து அங்கே அவரும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தயவு செய்கிறார். And because of this spiritual encounter that takes place in that particular location, அந்த குறிப்பிட்ட இட சூழலிலே ஏற்பட்ட அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய சந்திப்பு, God makes Saul's name great and God makes him famous. தேவன் சவுலுடைய பெயரை பெரிதாக்கி அவரை பிரபலமடைய செய்து விடுகிறார். As everyone hears the name Saul, சவுல் என்ற பெயரை எல்லாரும் கேட்கும் போதே it was easy for prophet Samuel to come and anoint him as their king. சாமுவேல் தீர்க்கதரிசி எளிதாய் வந்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு அது கைகூடி விட்டது. Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, Saul had no idea of God's plan to make his name great and famous. தன்னுடைய பெயரை பெரிதாக புகழ்பெற செய்ய தேவன் வகுத்திருந்த திட்டத்தை குறித்து சவுல் கொஞ்சமும் அறிந்திருக்கவில்லை. All Saul was doing was going after his father's donkeys. தொலைந்து போன தகப்பனை தேடித்தான் சவுல் போய் கொண்டிருந்தார். As he goes on this journey in obedience to his father, அப்பாவுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தவர் பயணப்பட்ட போது God had taken the responsibility of making Saul famous upon himself. சவுலை மிகப்பெரிய புகழ்பெற செய்யும் உத்தரவாத பொறுப்பை கர்த்தர் தம்மீது எடுத்துக்கொண்டார். It was not Saul's job to make himself famous. சவுல் தன்னை பிரபலமாக்கிக் கொள்ள வேண்டியது சவுலுடைய வேலை இல்லை. In the same way, அதுபோலவே தான் the Lord is speaking to you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் கூட பேசுகிறார். The Lord is speaking to many of the young people also. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். The responsibility of exalting you is not yourself, it belongs to God. உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. God does not need any help from you to exalt you. உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த தேவனுக்கு உங்களிடமிருந்து ஒரு உதவியும் வேண்டியதில்லை. All God wants you to be doing is to do the responsibilities he has given you to the best of your ability. உங்களுக்கு அவர் நியமித்து கொடுத்திருக்கும் உத்தரவாத பொறுப்புகளை உங்கள் திறமைக்கு மிகவும் சிறப்பாய் உள்ளபடி செய்தால் போதும் என்று மட்டும் தான் கர்த்தர் கேட்கிறார். If you are a student, நீங்கள் ஒரு
மாணவர் என்றால் God expects you to study, as a very well and become the best student you can become. நீங்கள் மிகவும் நன்றாக படித்து தலைசிறந்த மாணவராக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God did not get you that college seat so you will spend all your time trying to become popular in that college. சேர்ந்த கல்லூரியிலே பிரபலமடைந்து புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மாத்திரம் உங்கள் முழு நேரத்தையும் நீங்கள் செலவிடுவதற்காக தேவன் உங்களை அந்த பெரிய கல்லூரியிலே சேர்க்கவில்லை. All God expects from you is to focus on your studies. உங்கள் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று மட்டும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Don't spend all your time and resources and energy trying to become popular. நீங்கள் பிரபலமடைந்து புகழ் பெறுவதிலே உங்களுடைய நேரம், பணம், உங்களுடைய சத்துவத்தின் சாரத்தை எல்லாம் வீணடித்து விடாதீர்கள். Because in due time, ஏன் ஏற்ற காலத்திலே, at his appointed time for you, உங்களுக்காக அவர் நியமித்திருக்கும் தாம் குறித்த நேரத்தில், guaranteed the Lord will make your name great. கர்த்தர் உங்கள் பெயரை பிரபலமாக்குவார் என்பது உத்தரவாதம். If you allow him to guide you, அவரே உங்களை வழிநடத்த நீங்கள் விட்டு கொடுத்தால், if you allow him to teach you the way you should go, நீங்கள் போக வேண்டிய வழியை கர்த்தரே உங்களுக்கு போதிக்க அனுமதிப்பீர்களானால், you can stop worrying about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்தி விடலாம். Stop worrying about how many people liked you in your social media. உங்களுடைய சமூக வலைதளத்திலே எத்தனை பேர் உங்களுக்கு பிடித்த விருப்பம் தெரிவித்தார் என்பதை நீங்கள் நிறுத்துங்கள். Stop trying to exalt yourself to become more popular. அதிக பிரபலமடைய வேண்டும் என்று விரும்பி நீங்களே உங்களை உயர்த்திக் கொள்வதை நிறுத்துங்கள். At his appointed time, அவர் குறித்த நேரத்தில், when the Lord knows you are ready, நீங்கள் தயார் என்று கர்த்தர் அறிந்த உடனேயே, by his own power and his strength, அவருடைய சொந்த வல்லமையின் பலத்தை கொண்டு the Lord will exalt you. கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். Lord will make your name great. கர்த்தர் உங்கள் பெயரை பெரிதாக்குவார். Until that time, அந்நேரம் மட்டுமாக be faithful in the responsibilities God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். Wherever God has placed you, whatever he has called you to do. தேவன் உங்களை எங்கே வைத்திருந்தாலும், எதை செய்யும்படி அழைத்து பொறுப்பு கொடுத்திருந்தாலும், In your job, for example, உதாரணத்துக்கு நீங்கள் செய்யும் உங்கள் வேலைகளிலே, the Lord wants you to work hard for the profit of that company. அந்த நிறுவனத்தின் லாபத்துக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God has placed you there so you will be a blessing to that company and to this owners. அந்த நிறுவனத்துக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். Stop trying to canvas people and please people so you can go up. நீங்கள் உயர்ந்து மேலெழும்புவதற்கு ஏதுவாக உங்களுக்கு சாதகமாக மக்களை அணிதிரட்டுவதை நிறுத்திவிடுங்கள். Just do your job with a spirit of excellence. ஒரு விசேஷித்த ஆவியின் மேன்மையோடு கூட தலைசிறந்த பணியாற்றுங்கள். Whatever you do, don't do it so you will be seen by man. எதை செய்தாலும் மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக செய்யாதீர்கள். Don't do anything to be appreciated by man. மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதையுமே செய்யாதீர்கள். Whatever you do it as unto the Lord. எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். And in due time, ஏற்ற காலத்தில், in his appointed time, அவர் குறித்த நேரத்தில், the Lord will make your name great. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி பெரிதாக்குவார். Hallelujah. Hallelujah. When God calls Abraham, தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது, God, Genesis 12:2. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், These are the things the Lord promises Abraham. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இவைகளை எல்லாம் வாக்காக The கொடுக்கிறார். Lord says, I will make thee a great nation. கர்த்தர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்கிறார். I will bless thee. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And the next one, அடுத்த வசனம், I will make thy name great. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். It is not bad. அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. The Lord will make your name great. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். Sometimes preachers are afraid to preach up at that point. சில நேரங்களிலே இந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பை பிரசங்கிக்க பயப்படுகிறார்கள். It is in the Bible. வேதத்தில் தாங்க இது இருக்கு. That's exactly what God promised Abraham. That's exactly what God did to Abraham. சரியாக இதைதான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கும் கொடுத்தார். அப்படி ஆபிரகாமுக்கு செய்து மருளினார். Not only to Abraham, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, every one of his children. அவருடைய பிள்ளைகள் அனைவருக்குமே It is the Lord who takes responsibility upon himself to make their name great. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் பெயரையும் பெருமைப்படுத்தும் உத்தரவாத பொறுப்பை கர்த்தரே தம் மீது எடுத்துக்கொள்கிறார். The word of the Lord to you this morning. இந்த காலை நேரம் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், as you are entering into this new month, new season, இந்த புதிய மாதத்தின் புதிய காலத்துக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது, if you would allow, நீங்கள் அனுமதித்தால், the Lord will teach you and guide you in the way you should go. கர்த்தரே உங்களை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். And the Lord will guide you to famous places. பிரபலமான புகழ்பெற்ற இடங்களுக்கு நேராக கர்த்தரே உங்களை நடத்தி செல்வார். Why do I call it famous places? இதை ஏன் பிரபலமான புகழ்பெற்ற இடங்கள் என்று சொல்லுகிறேன்? Because it is in that particular place the Lord makes his name great. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் வைத்துதான் கர்த்தருடைய பெயரை பிரபலமாக்கினார். The place where God has kept you right now. இப்பொழுதும் தேவன் உங்களை வைத்திருக்கும் அந்த இடத்திலே, Do you know the Lord can make your name great right in that place? அந்த இடத்தில் வைத்தே உங்கள் பெயரை கர்த்தரால் பெருமைப்படுத்த முடியும் உங்களுக்கு
உங்களுக்கு தெரியுங்களா? One encounter with God. தேவனிடத்தில் ஒரு சந்திப்பை பெற்றால் The Lord போதும். can turn that place into your place of exaltation. அந்த உங்களிடத்தை உங்கள் உயர்விடமாக கர்த்தர் மாற்றி விடுவார். Hallelujah. Hallelujah. When you think about Saul, நீங்கள் சவுலை நினைக்கும்போது, in a time where there were no kings in Israel, இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவும் இல்லாதிருந்த அந்த நாட்களில் God creates a new position just to exalt Saul. சவுலை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு புதிய பதவியை தேவன் உருவாக்கி கொடுத்தார். Dear brother, dear sister, அன்பு சகோதரனே anyone சகோதரியே, told Saul யார் சவுலிடம் சொல்லியிருந்தாலும் that சரி, he would become a king, நீ ராஜாவாக போகிறாய், neither he would have believed nor any of his family members. சவுலும் நம்பி இருக்க மாட்டார்கள், குடும்பத்தார் ஒருவர் நம்பி இருக்க They would மாட்டார்கள். have said, king? ராஜாவா? Israel has no king. இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாதுங்க. We've never had kings. இதுவரைக்கும் நமக்கு ராஜாக்கள் இருந்ததே இல்லங்க. What are you talking about? எதை பத்திங்க பேசுறீங்க? Oh, nothing is impossible with God. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. Today when I say the Lord will exalt you, it might look something impossible to you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று இன்றைக்கு நான் சொல்வதை கேட்கும் பொழுது உங்கள் பார்வைக்கு அதெல்லாம் நடக்காது போல் தோன்றலாம். When I say this morning the Lord will make your name great, you are thinking maybe not me, maybe the Lord is talking to somebody else in my family. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார்னு நான் பேசுவதை கேட்கும் பொழுது அது எனக்கு இல்லைங்க, என் குடும்பத்தில் வேற யாருக்கும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். But dear brother, the Lord is talking to you. அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். Young man, the Lord is talking to you. வாலிபனே, கர்த்தர் உங்களோடு கூட தான் Young பேசுகிறார். woman, the Lord is talking to you. வாலிப பெண்ணே, கர்த்தர் உங்களோடு தான் Dear பேசுகிறார். sister, the Lord is talking to you. அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களோடு தான் இடைபடுகிறார். Lord, even you, நீங்கள் உங்களும் தான் at the right time. சரியான நேரத்தில் There will be a time. ஒரு நேரம் வரும். That time will come அந்த நேரம் நிச்சயம் வரும். when the Lord will make your name great. அப்பொழுது கர்த்தரே உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். Just allow him to lead you. அவரே உங்களை வழிகாட்டி நடத்த அனுமதியுங்கள். Allow him to teach you the way you should go. போக வேண்டிய வழி உங்களுக்கு போதிக்க அவருக்கு விட்டுக் கொடுங்கள். Allow him to guide every step you take. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவரே உறுதிப்படுத்த அவருக்கு வழி கொடுங்கள். Allow him to guide every decision you make. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலேயும் அவரே வழி நடத்துவதற்கு அவருக்கு அனுமதி கொடுங்கள். Hallelujah. Hallelujah. So secondly, as the Lord teaches you and guides you, இரண்டாவதாக கர்த்தரே உங்களை போதித்து உங்களை வழி நடத்தும் போது he will guide you to famous places. அவர் பிரபலமான புகழ்பெற்ற இடங்களுக்கு உங்களை வழி நடத்துவார். Lastly, கடைசியாக as the Lord teaches you and guides you, கர்த்தரே உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்தும் போது he will guide you to fruitful possessions. கனி நிறைந்த சுதந்திரங்களை உடைமையாக்கி கொள்ளும்படி உங்களை வழி நடத்துவார். When people look to God for instruction and guidance, வழிமுறைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் மக்கள் தேவனையே நோக்கி பார்க்கும்போது, whether it is a person or a group of people looking for his guidance, தேவனுடைய வழிநடத்துதலுக்காக ஒரு தனிநபர் காத்திருந்தாலும் சரி, ஒரு கூட்டமே காத்திருந்தாலும் சரி, we serve a God who will always guide his people towards fruitful possessions. எப்போதுமே தம்முடைய ஜனங்களை அதிக பயன் நிறைந்த கனி கொடுக்கக்கூடிய உடைமைகளுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள தேவனை தான் நாம் சேவிக்கிறோம். When we look at the lives of the children of Israel while they were wandering in the wilderness, இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த நாட்களில் அவர்கள் வாழ்க்கையை நாம் கண்ணோக்குவோமானால், they had nothing. அவர்களுக்கு ஒன்றுமில்லை. But one thing they had going for them, ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். they had something good in their lives. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை இருக்கிறது. If there's anything good with them, அவரிடத்தில் ஏதாயிலும் நன்மை இருந்திருக்குமானால், it was the presence of God in their midst. அது அவர்கள் நடுவில் வாசமணின தேவ சமூகமே ஆகும். How were they guided every day? ஒவ்வொரு நாளும் அவர்கள் எப்படியாக Let us வழிநடத்தப்பட்டார்கள்? go to Exodus chapter 40. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? Exodus 40 verse 36. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம். And when the cloud was taken up from over the tabernacle, the children of Israel went onward in all their journeys. Verse 37. But if the cloud were not taken up, and then they journeyed not till the day that it was taken up. Verse 38. For the cloud of the Lord was upon the tabernacle by day, and fire on it by night, in the sight of the house of Israel, all of the house of Israel, throughout all their journeys. 36ஆம் வசனம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். 37. மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும், நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். 38. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. The last sentence says of verse 38, it happened, this kind of guidance they had throughout all their journeys. 38ஆம் வசனத்தில் பாருங்கள், எப்படிப்பட்ட வழிநடத்துதல் என்றால், இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலேயும், throughout all their journeys, அவர்களுடைய எல்லா பிரயாணங்கள் முழுவதுமாக. This is a prophetic word to someone this morning. இந்த காலை நேரம் இது சிலருக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தையாகும். You are worried about God's guidance in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வழிநடத்துதலை குறித்து நீங்கள் ரொம்பவே கவலைப்படுகிறீர்கள். The Lord wants you to know கர்த்தர் நீங்கள் அறியும்படி விரும்புகிறார் that he is going to guide you personally, to where you need to go all
all through your life on this earth. இந்த பூமியிலே நீங்கள் உயிர் வாழும் நாள் வரைக்கும் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்பதை கர்த்தரே தனிப்பட்ட விதத்தில் நேரில் உங்களுக்கு In வழிகாட்டுவாராம். other words, there will never be a moment or a day when the Lord's presence will leave you. வேறு வார்த்தையில் சொல்வேனானால் தேவ சமூகம் ஒரு நொடி பொழுதும் உங்களை விட்டு விலகாது என்பேன். Hallelujah. ஹalleluya. So the pillar of cloud and the pillar of fire were given by God. தேவனால் அவர்களுக்கு அருளப்பட்ட மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் They were a visible proof of his invisible presence that was guiding them. அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்த அதரிசனமான தேவ பிரசன்னத்துக்கு பிரத்யட்சமான ஆதார சான்றுகள் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமே. Can you imagine God dwelt among men? தேவன் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணினார் என்பதை உங்களால் நினைக்க முடிகிறதா? When God moved, they saw the cloud, they saw the pillar of fire move before them. தேவனுக்கு முன்பாக புறப்பட்டதை உடனே தங்களுக்கு முன் சென்ற மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலம் கண்டார்கள். Then immediately the people also packed all their tents and belongings and they also moved with the presence of God. தேவ சமூகத்தோடு கூடவே உடனே ஜனங்களும் கூட தங்களுடைய கூடாரங்களை தட்டுமுட்டுகளை எல்லாம் பேர்த்துக்கொண்டு புறப்பட்டு விடுவார்கள். All they have to do in order to reach their destination safely, அவர்கள் சேர வேண்டிய இடத்தில் சுகபத்திரமாய் போய் சேர அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், was to stay close to the presence of God, like little children will stay close to their parents. சிறு பிள்ளைகள் பெற்றோர்களை ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு போவது போல தேவ சமூகத்தோடு கூட ஒட்டி உரசி கொண்டிருந்து விட்டால் போதும். They had to stay close to the fire of God. தேவனுடைய அக்கினிக்கு அருகில் அவர்கள் ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். Remember, the Lord was with them as a consuming fire. பட்சிக்கிற அக்கினியாக கர்த்தரோடு கூட இருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். A fire of protection to his people. தம்முடைய ஜனங்களுக்கோ பாதுகாப்பும் அக்கினியாய் இருந்தார். But he was a consuming fire to anyone who wanted to harm and danger his people. தம்முடைய ஜனங்களுக்கு கேடு செய்ய தீங்கு செய்ய யார் நினைத்தாலும் அவர்களை பட்சிக்கிற அக்கினியாய் ஆர்ப்பரித்தார். Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, thousands of years after that incident, அந்த சம்பவம் நடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் do you know the Lord is still with his people as a consuming fire? இந்நாள் வரைக்கும் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக தம் ஜனங்களோடு கூட தாபரிக்கிறார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? Dear brother, dear sister, அன்பு சகோதரனே சகோதரி, the Lord wants you to know நீங்கள் ஒரு காரியத்தை அறியும்படி கர்த்தர் that விரும்புகிறார். you are never alone. நீங்கள் ஒருபோதும் தனியே இல்லை. When he looks at you, உங்களை அவர் பார்க்கும்போதே all he sees is fire around you. உங்களை சுற்றிலும் தம்முடைய அக்கினியை தான் அவர் பார்க்கிறார். He sees fire in your room. உங்கள் அறைக்குள் அக்கினியையே அவர் He பார்க்கிறார். sees fire in your house. உங்கள் வீட்டிலே அக்கினியை அவர் He பார்க்கிறார். sees the fire of God around your vehicle. உங்கள் வாகனத்தை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி எரிகிறதை He பார்க்கிறார். sees the fire of God in your business. உங்கள் தொழில் வியாபாரங்களிலே தேவனுடைய அக்கினி எரிகிறதை He sees பார்க்கிறார். the fire of God all around your office. உங்கள் அலுவலகத்தை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி எரிந்து கொண்டிருப்பதை He பார்க்கிறார். sees fire around your children. உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் தம்முடைய அக்கினியையே You பார்க்கிறார். have no reason to worry ever again. இனி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட காரணமே இல்லைங்க. Because the Lord your God is around you as a consuming fire to protect you. உங்களை பாதுகாக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் உங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால். When they saw the pillar of cloud or the fire of God stay in a place, ஒரு இடத்திலே மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அப்படியே தங்கி இருக்கிறதை அவர்கள் கண்டுவிட்டால், God's people set up their tents and they also stayed in that place. தேவ ஜனங்களும் உடனே தங்கள் கூடாரங்களை போட்டு அங்கே அமர்ந்து தங்கி As விடுவார்கள். they allowed the Lord to teach them and guide them. கர்த்தரே தங்களுக்கு போதித்து வழிநடத்த அவர்கள் விட்டு கொடுத்ததினால், Do you know where the Lord brought them to? கர்த்தர் அவர்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்தான்னு தெரியுமா? He brought them to some fruitful positions that they could never have imagined. ஒருபோதும் தங்கள் கற்பனையிலும் நினைத்து பார்த்திராத கனி நிறைந்த சுதந்திரங்களை உடைமையாக்கிக் கொள்ளும் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். Why do I call it fruitful positions? கனி நிறைந்த உடைமைகளின் சுதந்திரம் என்று ஏன் சொல்லுகிறேன்? The Lord is saying in Deuteronomy chapter 6, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், the place that I'm taking you to, நான் உங்களை கொண்டு போகிற தேசமானது, the place that I promised Abraham, Isaac and Jacob, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்குப்பண்ணின he தேசம். says it is a place with goodly cities you did not build. அது நீங்கள் கட்டாத பட்டணங்கள் நிறைந்த தேசம். The Lord says you will inherit houses that are full of good things you did not pay for. நீங்கள் விலை கொடுத்து வாங்காத நன்மையான பாக்கியம் நிறைங்கி இருக்கிற சகல வஸ்துக்களுடைய வீடுகளை சுதந்தரிப்பீர்கள் என்கிறார். He says very soon you will have wells that you did not dig. அதிசீக்கிரத்தில் நீங்கள் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will have fruit giving vineyards you did not plant. நீ நடாத திராட்சை தோட்டங்களை சுதந்தரித்துக் கொள்வாய். Olive yards you did not grow. நீங்கள் வளர்க்காத ஒலிவத் தோப்புகளை சுதந்தரிப்பீர்கள். See, this was not an inheritance left for them from their parents or their ancestors. இது தங்கள் பெற்றோர்களாலோ மூதாதையர்கள் முற்பிதாக்களோ விட்டு வைக்கப்பட்ட சுதந்திர வீதங்கள் அல்ல. See, for God's people it does not matter if the parents leave them an inheritance. தேவ ஜனங்களை பொறுத்தமட்டில் பெற்றோர்கள் ஏதாயிலும் சொத்து சுதந்திரம் வைத்து போகிறார்களா இல்லையா என்பது ஒரு பொருட்டே இல்லை. If you'd only allow the Lord to teach you and guide you the way you should go.
நீங்கள் போக வேண்டிய வழியை கர்த்தரே போதித்து வழிநடத்த விட்டு கொடுப்பீர்கள் என்று if சொன்னார். you would allow him to guide you in every decision you make, வாழ்க்கையில் எடுக்கும் எல்லா தீர்மானங்களிலேயும் அவரே உங்களை வழிநடத்த விட்டு கொடுத்தார். remember my words. என் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். He will give you fruitful possessions. கனி நிறைந்த ஆசீர்வாத பாக்கியங்களை உங்களுக்கு அவர் தருவார். He will give you inheritances way better than what any man could have left for you. எந்த மனுஷன் உங்களுக்கு பின்வத்து போயிருந்தாலும் கூட கிடைக்காத மிக சிறந்த மேன்மையான உடைமைகளை உங்களுக்கு சுதந்திரமாய் The தருவார். inheritance Lord gives you will have no sorrow added to it. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து சுதந்திரத்துக்குள் எந்த வேதனையும் கூட்டி சேர்க்கப்படுவதில்லை. So what kind of a fruitful place they inherited? என்ன விதமான கனி நிறைந்த பாக்கிய சுதந்திரங்களை சுதந்தரித்தார்கள்? After they inherited such a beautiful, blessed place from God, இவ்வளவு மேன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட அழகான சுதந்திரங்களை தேவனிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு still there was so much they had to learn about that place. அந்த இடத்தை குறித்து இன்னும் அதிகம் அவர்கள் கற்றறிய வேண்டிய தேவை இருந்தது. Because they were not all ordinary vineyards. ஏனென்றால் அவைகள் எல்லாம் சாதாரணமான திராட்சை தோட்டங்கள் அல்ல. They were not ordinary olive yards. அவைகள் சாதாரணமான ஒலிவ தோப்புகள் அல்ல. They were not ordinary wheat fields. அவைகள் சாதாரணமான கோதுமை வயல்வெளிகள் அல்ல. These wheat fields were supernaturally controlled by God. இந்த கோதுமை வயல்வெளிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டவைகள். These vineyards will produce fruit according to the voice of God. இந்த திராட்சை தோட்டங்கள் தேவனுடைய சத்தத்தின் அடிப்படையில் தான் கனி கொடுக்கக்கூடியவைகள். It was the Lord who commanded their fruit. கர்த்தரே அவர்கள் கனிகளை கட்டளையிட்டார். It was the Lord who commanded how much they will yield. எவ்வளவு பலன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தான் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். They were not like any other possessions, any other fields that any other person had in the world. உலகத்திலே வேறு எவருக்கும் இருக்கக்கூடிய மற்ற எந்த விதமான ஒரு சுதந்திரம் வயல்வெளியை போல அவர்கள் இருக்கவில்லை. They were fueled and they were grown by God. அவைகள் தேவனால் வளமாக்கப்பட்டு தேவனால் வளர்க்கப்பட்டவைகள். Why do I call it supernaturally controlled? இயற்கைக்கு அப்பாற்பட்ட கட்டுப்பாட்டில் இயங்கினவைகள் என்று ஏன் நான் சொல்லுகிறேன்? Now the journey, the wilderness journey has come to an end. இப்பொழுது வனாந்தர வழிபயணம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. People of God have inherited these lands. தேவனுடைய ஜனங்கள் இந்த தேசத்தின் நிலங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள். See, some of you have been in the wilderness for a very long time. உங்களிலே சிலர் நீண்ட நெடுங்காலமாகவே வனாந்தர வழியிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். The Lord wants you to know your wilderness journey is coming to an end. உங்கள் வனாந்தர பயணம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். Even you will inherit the blessing that you've been waiting for a long time for. நீண்ட நெடு நாட்களாகவே நீங்கள் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாத வாக்கியங்களை நீங்களும் சுதந்தரிப்பீர்கள். And you're not going to inherit something ordinary. நீங்க சாதாரணமான ஒன்றை சுதந்தரிக்க போவதில்லை. What the Lord gives you will be supernaturally controlled. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வாக்கியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கும். It will be worth that long wilderness journey. நீண்ட நெடுந்தூர வனாந்தர பயணம் வந்ததற்கு உகந்ததா இருக்கும். Now the people have possessed the land. இப்பொழுது தேசத்தை ஜனங்கள் சுதந்தரித்துக் கொண்டு விட்டார்கள். Now the Lord begins to teach them about that place. அந்த இடத்தை குறித்து இப்பொழுது கர்த்தருக்கு போதிக்கிறார். The Lord is teaching them how to observe Sabbaths. அங்கே ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். The Lord is teaching them about Jubilee. யூபிலியை குறித்து கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார். Leviticus chapter 25 verse 2 லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் says, Lord says, speak unto the children of Israel and say unto them, when ye come into the land which I give you, then shall the land keep a Sabbath unto the Lord. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். What does that mean? அப்படினா என்னங்க? The Lord says, in that place you're going to take a break. அந்த இடத்திலே நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து இடைவெளி கொடுப்பீர்கள். Vacation time when you are not going to work. விடுமுறை காலத்தில் நீங்கள் பணி செய்ய வேண்டியதில்லை. And what do you do during that time? அந்த நாட்களின் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Leviticus 25:3 வெளிப்படுத்து லேவியராகமம் 25:3 6 years shalt thou sow in thy field, and 6 years shalt thou prune thy vineyard and gather in the fruit thereof. 6 வருஷம் நீ உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. Verse 20 20ஆம் வசனம். And if he shall say, what shall we eat the 7th year? Behold, we shall not sow nor gather in our increase. 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் எதை விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால். Verse 21 And then I will command my blessing upon you in the 6th year, and it shall bring forth fruit for 3 years. 21ஆம் வசனம். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். Verse 22 22ஆம் வசனம். And he shall sow the 8th year and eat thereof of the old fruit until the 9th year, until the fruits come in, and he shall eat of the old store. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள்,
அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். What is the Lord saying? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Sometimes we find it hard to read such scriptures. சில நேரங்களில் இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும். Basically the Lord is saying, அடிப்படையாய் ஆண்டவர் சொல்வது இதுதான். when you sow the 6th year, 6ஆம் வருஷம் நீங்கள் விதை விதைக்கும் போது I'm going to command a blessing over those plants, over those trees, over the field. அந்த வயல்வெளிகளின் பயிர் வகைகள், செடிகள், மரம், கொடிகள் மீது நான் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். That they will supernaturally produce fruit equal for 3 years of yield. நீங்கள் 3 வருஷம் விதைத்தால் என்ன விளைச்சலை கொடுக்குமோ அதை அந்த ஒரே வருஷத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அமோக பலனாக அவைகள் விளைச்சலை கொடுக்கும். How is that possible? இது எப்படி சாத்தியப்படும்? 3 times more, or 3 years of fruit yielding in 1 year. ஒரே வருஷத்தின் விளைச்சலிலே 3 வருஷத்துக்கு இணையான அமோகமான ஏக மகசூல் விளைச்சல் எப்படி சாத்தியம்? Can anyone talk to the trees and plants and tell them to grow 3 times more fruit that year? வழக்கமான விளைச்சலை காட்டிலும் இந்த வருஷம் 3 மடங்கு அதிகமாக நீ விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று யாராவது அந்த பயிர் வகைகள், அந்த செடிகள், மரத்திடத்தில் போய் பேச முடியுமா? Can anyone command the trees like that? இப்படி யாராவது மரங்களுக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? Who in the world can do that? உலகத்துல யாரால அதை செய்ய முடியுங்க? Yes, my God can. ஆம், என் தேவனால் முடியும். Shall we all open our mouth and say, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், oh my God can. என் தேவனால் முடியும். My God can do it. என் தேவனால் அதை செய்ய முடியும். I'm going to ask you a question this morning. இன்று காலை உங்களிடம் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். And you're going to say loudly at home, yes, my God can. நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து சத்தமாக ஆம், என் தேவனால் முடியும் என்று சொல்லுங்கள். I will ask the சொல்லுங்கள். question and everyone in your home shout with a loud voice and say, yes, my God can. நான் கேள்வியை கேட்கும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாரும் சத்தமாக ஆமா, என் தேவனானது முடியும் என்று சொல்லுங்கள். Can anyone command your business to bring 3 times profit in 1 year? உங்கள் தொழில் வியாபாரம் ஒரே வருஷத்தில் 3 வருஷத்தில் விளைச்சலில் லாபத்தை கொடுக்கும்படி யாராவது கட்டளையிட முடியுமா? Let me hear it. நான் அதை கேட்கட்டும். Yes, God can. ஆம், தேவனால் முடியும். Can anyone cause 3 years of progress in just 1 year? ஒரே வருஷத்தில் 3 வருஷத்தில் முன்னேற்றத்தை யாராவது உண்டு பண்ண முடியுமா? Yes, my God can. ஆம், என் தேவனால் ஆகும். Hallelujah. Hallelujah. What is impossible with man? மனுஷரால் கூடாதவைகள் எவைகளோ is possible with God. அது நம் தேவனால் கூடும். Don't worry about your wasted years. வீணாகி போன வருஷங்களை கண்டு கலங்காதீர்கள். Don't worry about time that the enemy has stolen from you. உங்களிடமிருந்து சத்துரு சூறையாடி விட்ட நேர வீணத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். In a second the Lord can restore all those blessings you has lost. ஒரே வினாடி துளிக்குள்ளாக நீங்கள் இழக்க பறிகொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் மீட்டு கொடுத்து விடுவார். As the children of Israel followed the pillar of cloud and the pillar of fire of his presence very closely. மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக தங்களோடு பயணித்த தேவ பிரசன்னத்தின் சமூகத்தை இஸ்ரவேல் மிகவும் நெருக்கமாக ஒட்டிக்கொண்டு பயணித்ததினால் the Lord led them to possessions, fruitful possessions that they've never even heard of before. இதற்கு முன்பு தங்கள் காதுகளால் கேள்விப்பட்டிராத அளவுக்கு மிகவும் அமோக ஆசீர்வாத கனி நிறைந்த பாக்கிய உடைமைகளை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். Wells that would never run out even in drought. வறட்சி காலத்திலும் வற்றாத துறவுகள். Fields that will bring 100-fold harvest in spite of no rain and in the dry desert. வறண்ட பாலைவனத்தில் மழை காணா பூமி ஆனால் 100 மடங்கு விளைச்சலின் பலனை கொடுத்த வயல்வெளிகள். Plants that will bring 3 times more fruit in 1 year, for 3 years of yield just in 1 year. ஒரே வருஷத்தில் 3 வருஷத்தில் விளைச்சதை அந்த பயிர் வகைகள் எல்லாம் தாராளமாய் கொடுத்தன. 1 Corinthians 2:9 says. 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது. I hath not seen. கண்கள் கண்டதே இல்லை. Ear hath not heard. செவிகள் கேட்டதும் இல்லை. Neither has it entered into the heart of man the things that God had prepared for him that love him. தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த மனுஷ இருதயமும் தோன்றினதும் இல்லை. The word of the Lord to you this morning. இந்த காலை உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், the promise of the Lord to you this morning. இன்று காலை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன? The Lord will teach you the way you need to go. கர்த்தரே நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார். Wherever God takes you, தேவன் உங்களை எங்கே கொண்டு போனாலும் expect favor in that place. அந்த இடத்திலே தயவை அனுகூலத்தை எதிர்பாருங்கள். God has already placed favorable people there. அங்கே ஏற்கனவே உங்களுக்கு சாதகம் பண்ணுகிற மக்களை நியமித்து விட்டார். No matter how it might look like now. பார்க்கும்போது இப்போதைக்கு எப்படி தோன்றினாலும் சரி. In the place where God has kept you. தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்தில், in spite of the people in that place. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் மத்தியிலும், at his appointed time. அவர் குறித்த நேரத்தில் God has taken the full responsibility of making your name great. உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற முழு பொறுப்பையும் தேவனே தம் உத்தரவாதமாக எடுத்துக்கொண்டார். Wherever God takes you. தேவன் உங்களை எங்கே கொண்டு
கொண்டு சென்றாலும் He will cause you to inherit fruitful possessions. மிகவும் கனி நிறைந்த உடைமைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள அவர் உங்களுக்கு All அனுகிரகிப்பார். you have to do is keep your eyes on Jesus. நீங்கள் உங்கள் கண்களை மாத்திரம் இயேசு மேல் வைத்திருந்தால் போதும். Carefully and diligently hearken unto the voice of the Lord your God. மிகவும் ஜாக்கிரதையாய் கவனமாக உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். Make sure every day constantly you are moving with the presence of God. தினந்தோறும் நித்தமும் தேவ சமூகத்தோடு கூடவே நீங்கள் இடம்பெயர்ந்து போகிறதில் கவனமாயிருங்கள். The Lord promises to teach you in the way you should go. நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு நான் போதிப்பேன் என்று கர்த்தர் You're going வாக்களிக்கிறார். to meet some favorable people. சில சாதகம் பண்ணுகிற மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். It's going to be places that will make your name great. அது உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற இடமாயிருக்கும். You will have fruitful possessions. கனி நிறைந்திருக்கிற உடைமைகளை சுதந்தரிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we all stand in the presence of God? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? The Lord God whom you serve is a good God. நீங்கள் ஆராதித்து சேவிக்கும் தேவனாகிய கர்த்தர் நல்லவர். His heart is filled with love for you. உங்கள் மீது இருதயம் அன்பினால் He நிறைந்திருக்கிறது. wants to bless you and prosper you. உங்களை ஆசீர்வதித்து உங்களை வளங்கொழித்து வாழ வைக்க He விரும்புகிறார். wants to expand the boundaries of your blessing. உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை அவர் விரிவாக்கவே துடிக்கிறார். Oh, He wants to shower not only earthly blessings but heavenly blessings upon you and your family. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல பரலோக ஆசீர்வாதங்களை உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அவர் பொழிந்தருள It விரும்புகிறார். is His heart's desire that you would prosper. நீங்கள் வளங்கொழித்து செழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இதயத்தின் It விருப்பமாகும். is His heart's desire to bless you so much that you will become a blessing. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பெரிதாக ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்பதே அவருடைய இதயத்தின் வாஞ்சையாகும். All this time you might have been known for your lack. இதுவரைக்கும் பற்றாக்குறையின் குறைச்சலுக்கு தான் நீங்கள் In அறியப்பட்டிருக்கலாம். the days to come you will be known for your abundance. இனி எல்லாமே பரிபூர்ண சம்பூர்ண மிகுதிக்கு அடையாளமாய் நீங்கள் When அறியப்படுவீர்கள். people think about blessing they're going to think about you. ஆசீர்வாதம் என்று மக்கள் நினைத்தாலே உங்களை குறித்து தான் நினைப்பார்கள். When people think about exalted by God they're going to think about you. தேவனால் உயர்த்தப்பட்ட மேன்மையை மக்கள் நினைத்தால் உங்கள் நினைப்பு தான் வரும். When people think about someone who's anointed by God they're going to think of you. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் என்று மக்கள் நினைத்தால் அவர்கள் உங்களை குறித்து தான் நினைப்பார்கள். When they think about someone who has a God advantage wherever they go they're going to think about you. எங்கு போனாலும் தேவன் அனுகூலம் பண்ணுகிறார் என்று யாரை குறித்து நினைத்த வேண்டுமானாலும் அது உங்களை குறித்து தான் நினைப்பார்கள். When they think of a person who whatever they touch will prosper they're going to think about you. இவர்கள் எதை தொட்டாலும் அது துளிர்க்கும் செழிக்கும் என்று அவர்கள் யாரையாவது நினைத்தால் அது உங்களை குறித்து தான் இருக்கும். When they want to think about somebody who's so blessed by God தேவனால் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் என்று அவர்கள் யாரையாவது குறித்து நினைக்க வேண்டுமானால் they're going to remember your name. அவர்கள் உங்கள் பெயரை தான் நினைவு At கூறுவார்கள். the appointed time குறித்த நேரத்தில் the Lord will make your name great. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். Heaven and earth may pass away வானமும் பூமியும் ஒளிந்து but போகலாம். every word the Lord has declared over you this morning ஆனால் இந்த காலை நேரம் கர்த்தர் உங்கள் மீது பிரகடனம் பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் you can write it on a notebook with the date on it இந்த தேதியை குறித்து நீங்கள் ஒரு பதிவேட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். because the Lord will fulfill it in your life. ஏனென்றால் கர்த்தர் இன்று கேட்ட இந்த வாக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றியே These தீருவார். three expectations memorize in your heart. இந்த மூன்று எதிர்பார்ப்புகளையும் இருதயத்துக்குள் மனப்பாடமாய் வைத்துக் கொள்ளுங்கள். Wherever the Lord takes you கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போனாலும் சரி you're going to see these things fulfilled in your life. இந்த மூன்று காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற பாக்கியத்தை Every காண்பீர்கள். place you go நீங்கள் செல்லும் இடமெல்லாம் you will see favor, தயவை காண்பீர்கள். you will see abundance, நீங்கள் சம்பூர்ணத்தை காண்பீர்கள். you will see exaltation. நீங்கள் உயர்வுகளின் மேன்மைகளை The Lord காண்பீர்கள். himself will be the lifter up of your head. கர்த்தர் தாமே உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். His heart is to make you the head wherever you are and never the tail. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒருபோதும் வாளாய் அல்ல, நீங்கள் அங்கே தலையாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய இதய விருப்பம். He is planning so very quickly he will make you the lender and not the borrower. அதி சீக்கிரத்திலே நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல கடன் கொடுக்கிறவராய் இருக்கும்படி அவர் உங்களை குறித்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். Don't worry dear child of God. அன்பான தேவ பிள்ளையே Let your கவலைப்படாதீர்கள். heart be filled with joy உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி பொங்கட்டும். because the Lord is thinking about you. கர்த்தர் உங்களை மேல் நினைவாய் இருக்கிறதினால்தான் His thought towards you are good thoughts. உங்களை குறித்த நினைவுகள் நன்மையானவைகள். They are good plans. அவைகள் நல்ல திட்டங்கள். Plans to prosper you. உங்களை செழிக்க வைக்கும் திட்டங்கள். Plans to give you a good future. நல்லதொரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள். Plans to give you a healthy future. ஆரோக்கியம் நிறைந்த எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய You're வளமான going to திட்டங்கள். live and you're not going to die. நீங்கள் சாக மாட்டீர்கள், உயிர் பிழைத்து Oh, வாழ்வீர்கள். by his power you're going to rise up. அவருடைய வல்லமையினால் நீங்கள் ஆர்த்தெழுவீர்கள். Oh, you're going to say good days in the day, in your life. இனி வரும் நாட்களிலே உங்கள் வாழ்வில் நல்ல நாட்களை காண்பீர்கள். The best days of your life are yet to come. உங்கள் வாழ்க்கையில் அதி உன்னத சிறந்த நாட்கள் இனித்தான் வரப்போகின்றன. You might see the wicked falling all around you. உங்களை சுற்றிலும் பொல்லாதவர் விழுகிறதை நீங்கள் காணலாம். But only with your eyes you will see the reward. ஆனால் உங்கள் கண்களால் மாத்திரமே நீங்கள் பலனை காண்பீர்கள். But as for you, நீங்களோ oh, he will hide you under the shadow of his wings. உங்களையோ ஒருத்தமுடைய செட்டைகள் நிழலுக்குள் மறைத்து வைப்பார். He has kept you already in the secret place of the Most High. ஏற்கனவே உங்களை உன்னதமான ஒரு மறைவிடத்தில் தான் வைத்திருக்கிறார். None of those things will ever come near you. அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் அருகில் நெருங்கி கூட வராது. As the Lord was with Moses, கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போலவே the Lord is already with you. கர்த்தர்
ஏற்கனவே உங்களோடு கூட தான் He is இருக்கிறார். a consuming fire around you. உங்களை சுற்றிலும் பட்சிக்கிற அக்கினியாய் எரிந்து He கொண்டிருக்கிறார். will comfort you as a mother. ஒரு தாயை போல உங்களை அவர் தேற்றுவார். But to anyone who comes against you, யாராவது உங்களுக்கு எதிராய் வந்து விட்டாலோ He will rise up as a consuming fire. பட்சிக்கிற அக்கினியாய் எழுந்தவர்களை பொசுக்கி விடுவார். They will come one way, but they will flee 7 ஒரு ways. வழியாய் அவர்கள் வருவார்கள், 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள். God of Joshua is your God. யோசுவாவின் தேவன் உங்கள் தேவன். God of Moses is your God. மோசேயின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். God of Saul, King Saul is your God. சவுல் ராஜாவின் தேவன் உங்கள் தேவன். Oh, He has come down to exalt you. உங்களை உயர்த்தும்படி இறங்கி வந்திருக்கிறார். He has come down to lead you into days of victory. விஜயத்தின் நாட்களுக்குள் உங்களை வழிநடத்தும்படி இறங்கி Hallelujah. இருக்கிறார். ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Shall we all tell the Lord one more time, Lord, you are more than enough in my life. கர்த்தாவே என் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும் என்று ஒரு முறை Your presence is more than enough. உங்க பிரசன்னம் ஒன்று மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. Your pillar of fire and pillar of cloud is more than enough. உம்முடைய அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. Your voice is more than enough. உங்க சத்தம் ஒன்று மாத்திரம் எனக்கு போதும் Your ஐயா. promise is more than enough, உங்க Lord. வாக்குத்தத்தம் ஒன்று மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே நீரே என் ஆத்மநேச என்னிலே வளவன் புகுந்தீ என்னையே மீட்க உம்மையே தந்தீ உம் அன்புக்கு இணையில்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு சொல்லுவோமா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு Hallelujah. Hallelujah. Oh, the Lord will be a strong man by your side. கர்த்தர் உங்கள் பக்கம் பராக்கிரமசாலியாய் நிற்பார். Oh, by his rod and his staff he will comfort you. தம்முடைய கோலினாலும் தம்முடைய தடினாலும் உங்களை ஆற்றி தேற்றுவார். No matter what you see around you. உங்களை சுற்றிலும் நீங்கள் என்ன கண்டாலும் சரி. Do not be afraid by what you see with your human eyes. மனுஷ கண்களால் பார்க்கிறது நிமித்தம் நீங்கள் பயந்து விடாதீர்கள். If you would only see by your eyes of faith. உங்கள் விசுவாச கண்களால் மாத்திரம் நீங்கள் பார்த்தால். He is a God who will take you always towards green pastures. எப்போதும் உங்களை பசும்புல் மேய்ச்சலுக்கு கொண்டு சேர்க்கும் தேவனாகவே இருக்கிறதை காண்பீர்கள். He will take you towards your still waters. உங்கள் அமர்ந்த தண்ணீரில் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பார். Don't worry about the valley of the shadow of death around you. உங்களை சுற்றிலும் தாண்டவம் ஆடுகிற மரணங்களின் பள்ளத்தாக்கை கண்டு கவலைப்படாதீர்கள். In the middle of a famine he can give you 100-fold harvest. பயங்கர பஞ்சத்தின் மத்தியில் அவருக்கு உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுக்க முடியும். Nations might be struggling around you. உங்களை சுற்றிலும் பல தேசங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கலாம். But he can give you 3 years of yield just in 1 year. ஆனால் ஒரே வருஷத்தில் உங்களுக்கு அவர் 3 வருஷத்தின் விளைச்சலை கொடுப்பார். He is a God who can make a way where there is no way. வழியே இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டு பண்ணுகிற தேவன். Oh, he can give water from the rock. அவர் கன்மலையிலிருந்து தண்ணீரை பிளக்க பண்ணுவார். He can give you meat in the middle of a desert. ஒரு பாலைவனத்தின் மத்தியில் அவர் இறைச்சியை கொடுப்பார். Oh, when even if you are surrounded by people who don't like you. உங்களை பிடிக்காத மக்களால் நீங்கள் சூழப்பட்டு
சூழப்பட்டிருந்தாலும் You கூட might be surrounded by people who are jealous of you. உங்கள் மேல் பொறாமை பிடித்த மக்கள் உங்களை You சூழ்ந்திருக்கலாம். might be surrounded by people who do not want you to come up in life. வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டாம் என்று விரும்பாத மக்கள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். He is a God who will set up a table in the midst of your enemies. அப்படிப்பட்ட உங்கள் சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன் And இவர். He will anoint your head with அவர் oil. உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். Your cup will run உங்கள் over. பாத்திரம் நிரம்பி வழிந்தோடும். Surely, நிச்சயமாகவே when the Bible says surely, it will happen. நிச்சயமாக என்று வேதம் சொன்னானது நடக்கும். Surely goodness and mercy shall follow you all the days of your life. நிச்சயமாகவே உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். The Lord will always be the lifter up your head. கர்த்தர் எப்போதும் உங்கள் தலையை உயர்த்துகிறவராகவே இருப்பார். No matter where you are today. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் You சரி. might be just an ordinary man like Saul today. இன்னைக்கு நீங்கள் சவுலை போல ஒரு சாதாரணமான மனிதராய் You might இருக்கலாம். be a young man just chasing after a donkey. ஒரு கழுதையை துரத்திக் கொண்டு தேடி ஓடுகிற ஒரு வாலிபனாக நீங்கள் But God இருக்கலாம். has great plans for you. தேவன் உங்களை குறித்து அபார திட்டம் வகுத்திருக்கிறார். Don't worry about, don't spend your energy and time wasted by trying to become somebody famous. உலகத்திலே ஒரு பிரபலமான ஆளாகி விட வேண்டும் என்று நீங்களாக சுயமுயற்சியிலே உங்கள் நேரத்தை பலத்தை வீணாக்கி விடாதீர்கள். If God has given you talents, use it to worship Him. திறமை தாளந்தை தேவன் கொடுத்திருந்தால் அதை தேவனை ஆராதிக்க பயன்படுத்துங்கள். Stop going after popularity. பிரபலத்துக்கு பின்னால அலைந்து திரிவதை நிறுத்துங்கள். Oh, in His appointed time. அவர் குறித்த நேரத்தில், Oh, at the right place. சரியான இடத்தில் The Lord will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். He will make your name great. அவர் உங்கள் பெயரை He பெருமைப்படுத்துவார். will do it in your life. அவரே உங்கள் வாழ்வில் அதை And செய்தருளுவார். you will inherit inheritances. நீங்கள் அநேக சுதந்திரங்களை Some of சுதந்தரிப்பீர்கள். you have been thinking, the Lord, nobody has left us anything good in life. எனக்கு வாழ்க்கையிலே நல்லத நன்மையை யாருமே விட்டுட்டு போல நீங்க நினைக்கிறீங்க. If you only allow the Lord to guide you, கர்த்தர் உங்களை வழி நடத்த மாத்திரம் விட்டு கொடுத்தார். He will take you to inheritances that are waiting with your name on it. உங்கள் பெயர் எழுதி உங்களுக்காக காத்திருக்கும் சுதந்திர வீதங்களுடைய அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். Some of you have been praying for your own home. நீங்கள் பல சொந்த வீடுகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். The Lord already has a home waiting for you. உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே ஒரு வீட்டை வைத்து You காத்திருக்கிறார். will inherit that own home. நீங்கள் உங்கள் அந்த சொந்த வீட்டை சுதந்தரிப்பீர்கள். Oh, the word of the Lord will come to pass in your life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். You will become a living testimony நீங்கள் அதற்கு உயிருள்ள ஜீவ சாட்சியாய் of the power of His promise. அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமைக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். You are not an ordinary person. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are a child of the Most High God. நீங்கள் மகா உன்னதமான தேவனுடைய பிள்ளை. You have the God advantage. உங்களுக்கு தேவனின் அனுகூல சாதகம் இருக்கிறது. Go and live a wonderful life. புறப்பட்டு போய் ஒரு அற்புத பெருவாழ்வு Hallelujah. வாழ்ந்திருங்கள். ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Now we're going to pray for people who have their tithes and offerings. தசவாகம் காணிக்கை வைத்திருக்கிற ஜனங்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, even your people have been faithful in to honor you and giving first place to you. They brought their tithes and offerings to the storehouse. உமக்கு கனம் பண்ணி முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் உண்மையாய் இருக்கிறபடியால் தங்கள் தசவாகும் காணிக்கைகளுடைய பண்டக சாலைக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்பா. According to your promise. உம்முடைய வாக்கின்படியே Open the windows of heaven. பரலோகத்தின் பலகணிகளை திறந்தருளும். Open the doors of the storehouses of heaven. பரலோகத்தின் பண்டக சாலைகளினுடைய வாசல்களை திறந்தருளும். Let the heavens be opened over your children this season. இந்த காலகட்டத்தினுடைய பிள்ளைகளுக்கு நேராக வானங்கள் Oh, let the திறந்திருப்பதாக. angels of the Lord ascend and descend into their lives. தேவ தூதர்கள் வாழ்க்கைக்குள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் Let the இருப்பார்களாக. blessing of heaven be transferred into their lives as a shower from heaven. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் வானத்தின் பெருமழையாய் இவர்கள் வாழ்க்கைக்குள் மாற்றி கொடுக்கப்படுவதாக. Let every area of their lives be filled with the fullness and abundance of the blessing of God. இவர்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சம்பூர்ண நிறைவு பரிபூர்ணமாய் பிரவாகிக்கட்டும். I declare they will not lack in anything in this season. இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஒன்றிலும் குறைபடவே கூடாது என்று கட்டளையிடுகிறேன். But they will see abundance and plenty. ஆனால் சம்பூர்ணத்தின் பரிபூர்ண மிகுதி இவர்கள் காண வேண்டும். Even if all they have is 5 loaves and 2 fishes. அப்படியே வெறும் 5 அப்பம் 2 மீன் இவர்கள் வசம் இருந்தாலும் In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே By the power of your word. வார்த்தையின் வல்லமையை I கொண்டு declare they will multiply. இவர்கள் பல மடங்கு பெருகுவார் என்று Until சொல்கிறேன். all their needs are met. இவருடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படும் மட்டும் And பெருகும். let there be left over. மீந்திருக்கட்டும் ஐயா. Turn your people into a blessing to many people around them. இம்முடைய ஜனங்களை இவர்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக்கும். Wherever they are in life, வாழ்க்கையில் இவர்கள் எங்கிருந்தாலும் let them be called blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று Let them be அழைக்கப்படுவார்களாக. known for your blessing. இந்த ஆசீர்வாதத்துக்கு பேர் போனவராய் Let them be இருப்பார்களாக. known for your abundance. உம்முடைய பரிபூரணத்துக்கு அடையாளமாய் இருக்கட்டும். Oh Lord, even as a new school year and a new college year begins, ஒரு புதிய கல்வி ஆண்டு கல்லூரி ஆண்டு ஆரம்பிக்கிற இந்த நிலைகளிலே I pray, Lord, let none of them lack in fees money. இவர்களில் ஒருவராகிலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான படிப்பு கட்டணத்தில் கஷ்டப்படக்கூடாது என்று Let ஜெபிக்கிறேன். no one, Lord, struggle for finance. ஒருவராகிலும் இந்த தேவையிலே பண தேவையிலே கஷ்டப்படக்கூடாது Let them receive finance from the west, from the north,
north, from the south, from the east. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வேண்டிய பண உதவியின் ஒத்தாசையை பெற்றுக்கொள்வார்களாக. Let all the resources they need come from unexpected and expected places. இவர்களுக்கு தேவையான மூலதன வளங்கள் எல்லாம் எதிர்பார்த்திராத இடங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களிலிருந்து வந்து சேர்வதாக. Let not your children's face ever be ashamed. ஒரு நாள் உடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டாம். Let there be favorable people waiting for them. இவர்களை வரவேற்க சாதகம் பண்ணுகிற மக்கள் காத்திருப்பார்களாக. Even this month let them inherit fruitful possessions. இந்த மாதத்திலேயே கனி நிறைந்த அமோக ஆசீர்வாத உடைமைகளை சுதந்தரிப்பார்களாக. Possessions that are controlled by heavenly light and heavenly power. பரலோக பேரொளியின் பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் கட்டுப்படுத்தப்படுகிற சுதந்திரங்கள் இவர்கள் பங்காகட்டும். Lord, the same anointing, the same blessing that was upon the vineyards of the people of Israel that day. அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களின் திராட்சை தோட்டத்தின் மீது இருந்த அதே பரலோக ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தின் நிறைவுகள். Let it come upon your people's jobs, their companies and their businesses. உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள் நிறுவனங்கள் இவர்கள் தொழில் வியாபாரங்கள் மீது படருவதாக. From this moment onwards, இச்சன பொழுதிலிருந்தே suddenly சடுதியிலே let everything change. எல்லாமே மாறட்டும். Let them start seeing 3 years of profits and 5 years of profits and 10 years of profits in 1 month. 3 ஆண்டு கால லாபத்தை 5 ஆண்டு கால லாபத்தை 10 ஆண்டு கால லாபத்தை ஒரே மாதத்தினுடைய பிள்ளைகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக பார்ப்பார்களாக. Unexpected orders, எதிர்பார்த்திராத பல சலுகைகள் வரட்டும். unexpected clients, எதிர்பார்த்திராத வாடிக்கையாளர்கள் in வருவார்களாக. spite of the odds and everything that's happening around in the world. உலகத்திலே எல்லாமே எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான இந்த சூழ்நிலையின் மத்தியிலே Let the angels of the Lord go and bring them heavenly clients. தேவனுடைய தூதர்கள் களமிறங்கி பரலோக வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து இவரிடத்திலே No சேர்ப்பார்களாக. matter what business it might be, அது என்ன தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, no matter what job or company it might be, அந்த கம்பெனி நிறுவனத்தின் வேலை உத்தரவாதம் எதுவா இருந்தாலும் சரி, even if every person in this world is speaking doom over that particular industry, அந்த குறிப்பிட்ட தொழில் துறையை குறித்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே முடிந்தது என்று அழிந்தோம் இழந்தோம் என்ற நஷ்டத்தை கக்கினாலும், because they are your people, இவர்கள் உம்முடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினால் let their business prosper, இவர்கள் தொழில் செழித்தோங்கட்டும். let their company prosper, இவர்கள் நிறுவனங்கள் உயர்ந்து let their விளங்கட்டும். job prosper, இவர்களுடைய வேலைகள் லாபம் let அடையட்டும். everything they put their hands into, let it be prospered, let it multiply. இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் பல மடங்கு பெருகத்தக்கதாக வளம் கொளித்து வாய்ப்பதாக. Lord, I pray for people who are sick. வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். No matter what weapon might be formed against them, என்ன ஆயுதங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருந்தாலும் every sickness, சகல நோய்கள், every disease, எல்லா in the வியாதிகளும் mighty name of Jesus, இயேசுவின் வல்ல I நாமத்தினாலே command you to leave God's people. இப்பொழுதே தேவ ஜனங்களை விட்டு விலகும்படி கட்டளையிடுகிறேன். Devil, I command you to take your weapons and flee right now. பிசாசே உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே நீ ஓடிப்போ. Let the angels of the Lord come around them. தேவ தூதர்கள் இப்பொழுது நம்முடைய ஜனங்களை சூழ்ந்து Let them கொள்ளட்டும். cut away everything the enemy has done. சத்துரு செய்த எல்லாவற்றையும் அவர்கள் வெட்டி Let முறிப்பார்களாக. them chase away every evil spirit. எல்லா சுத்தாவிகளையும் துரத்தி அடிப்பார்களாக. Let your resurrection power, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, let your healing உம்முடைய power, குணமாக்கும் வல்லமை, power of restoration, எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் come வல்லமை upon them right now. இப்பொழுது இவர்கள் மீது இறங்கட்டும். Oh, the ஐயா. power that was released on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட Oh, வல்லமையானது. let it come into their body and bring everything into alignment. இவர்கள் சரீரங்களுக்குள்ளாக ஊடுருவி சகலத்தையும் ஏகமாய் சீர்பொருந்த Every செய்வதாக. bad organ be made new in Jesus' name. பழுதாய் பாதிக்கப்பட்டு போன உறுப்புகள் அனைத்தும் இயேசு நாமத்தில் புதிதாவதாக. No matter what medicine has declared over them, இவர்கள் மீது என்ன மருந்து கூறப்பட்டிருந்தாலும் I சரி, declare they will not die. இவர்கள் சாக மாட்டார்கள். I declare they will live and fulfill your purpose for in life. இவர்கள் உயிர் பிழைத்து வாழ்க்கை குறித்த உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார்கள். Let great testimonies come out of your children's lives. உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து பெரிய பெரிய சாட்சிகள் எழும்பட்டும். This month be and the coming months and the season, this season they're beginning, let it be a blessed times in their life. இவர்கள் ஆரம்பிக்கிற இந்த புதிய காலத்தில் இனி ஒரு நாட்களில் இந்த புதிய மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளும் இவர்கள் வாழ்வில் இருப்பதாக. Open their ears இவர்கள் செவிகளை திறந்தருளும். to hear your voice. உம் சத்தத்தை கேட்க செய்யும். Open their eyes இவர்கள் கண்களை திறந்தருளும். to see your miracles. உம்முடைய அற்புதங்களை Bless காண்பார்களாக. them and make them a great blessing. உங்களை ஆசீர்வதித்து பேர் ஆசீர்வாதங்களாக. Cover your children with your precious blood. விலையேற பெற்றும் இரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை We மூடிக்கொள்ளும். give you all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.